हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஓகே, ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து பக்தி ரசாமிர்த சிந்து இதுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் பேஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் பார்த்துருக்கோம். யாராவது என்ன பார்த்தோம்னு சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ண பிரபு. அனைத்து ரசங்களுடைய நிலை அப்படின்னு பார்த்தோம். அது வந்து சாமானிய பக்தி, சாதனா பக்தி, சாதனா பக்தியில இருந்து பாவ பக்தி வருது, பாவ பக்தியில இருந்து பிரேம பக்தி வருது. அதை பார்த்தோம் பிரபு. சாமானிய பக்தி சாதாரணமாக செய்வது. சாதனா பக்தி வந்து நடைமுறையில, அதாவது பிராக்டிஸ்ல இருக்கிறது பர்ஃபெக்டா. இது வந்து பாவ பக்தியில, சாதனா பக்தி பாவ பக்தியில கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னும், பாவ பக்தி வந்து பகவான் கிருஷ்ணருடைய திருப்திய நோக்கமா கொண்டது. இது வந்து பிரேம பக்தியில வந்து முதிர்ச்சி அடைகிறது, மெச்சூர் ஆகுது. பிரேம பக்தியில பிரேம பக்தி வந்து நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நடைபெறுது அப்படின்ற, அதாவது தன்னிச்சையாக நடைபெறுது. இதுல வந்து நம்ம எந்த ஃபார்மாலிட்டி இப்படி செய்யணும் அப்படி செய்யணுங்கிறது இல்லை. நம்ம வந்துட்டு டைரக்டா நாமளா ஆத்மார்த்தமா பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம் பிரபு. ஓகே, வேற யாராவது? நம்ம வந்து இது த பிரம்ம சுகம் ஐஸ்வர்யா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் பத்தி பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து இட் இஸ் பக்தியில சாட்டிஸ்ஃபை ஆகும்போது கிருஷ்ணரே நம்மளுக்கு வந்து ஹி கிவ்ஸ் தட் ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி வி சா தட் 6 ஸ்டெப்ஸ், டிஃப்ரெண்ட் என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பியூர் பக்தி, எப்படி வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஹவு வி ஆர் கெட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து கிளேஷாக்னி, சுபதா, மோட்சலபத்தாக்கிருத்து. அதுல வந்து நம்ம சுபதால வந்து எப்படி அது வந்து சுதுர்லபா, அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த டைப்ஸை பத்தி பார்த்தோம் பிரபுஜி. ஓகே, வெரி நைஸ். ஓகே, அடுத்தது கர்ம பலன்கள் வந்து 4 வகையா இருக்கிறது. அந்த பலன்கள் கருவாகாம இருக்கிறது, அது வந்து விதையா இருக்கு, அதுக்கப்புறம் முதிர்ந்த நிலை, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி 4 விதங்கள் கர்ம பலன்களை பார்த்தோம். இது பத்ம புராணத்துல சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னு அதையும் பார்ப்போம். ஓகே, சரி. ஓகே, ஸோ குவிக்காக வந்து
முன்னுரையில என்ன பார்த்தோம்? முன்னுரை உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? ஸோ பக்தி ரசம், அதாவது அந்த பக்தி சக்தி அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்தோம். போக தியாகம், சப்பல சுக்கம்ங்கிறது என்னங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து எப்படி வந்து ரூப கோஸ்வாமி தன்னுடைய செல்வத்தை வந்து எப்படி பிரிச்சு கொடுத்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் அதுல வந்து கடைசியா வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ரசங்கள் என்ன, முக்கியமான ரசங்கள், அதுக்கப்புறமா வர்ற மற்ற ரசங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து கிருஷ்ண அனுசீலனம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஞான கர்மா ஜனாவர்த்தம் இதுவும் பார்த்தோம். அப்புறம் நம்ம வந்து அந்த சாமானிய பக்தி, சாதன பக்தி, பாவ பக்தி, பிரேம பக்தி, இந்த நிலைகள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு சம்பந்தமா வந்து இந்த சம்பந்த அபிதய பிரயோஜனம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த சம்பந்த ஞானம், அபிதய ஞானம், பிரயோஜன ஞானம், இந்த 3 நிலைகள் என்ன, அதோடைய ஆச்சாரியர் யாரு, அதை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதும் நம்ம பார்த்தோம். ஓகே, இதுவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கிளேஷாக்னி, சுபதா, மோட்சலவிகிருதா, சுதுர்லபா, சத்யானந்த விசேஷாத்மா, ஸ்ரீகிருஷ்ண ஆகர்ஷணி அப்படிங்கிற இந்த அந்த உத்தமமான 6 குணங்கள், அந்த உத்தம பக்தியினுடைய குணங்கள். ஸோ ஒருவனுக்கு வந்து பக்தி கிடைச்சிருச்சு அப்படின்னா, இல்ல பக்தி செய்ய ஆரம்பிச்சான் அப்படின்னா உடனே இந்த 6 விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது. இந்த 6 விஷயங்கள்ல முக்கியமா நம்ம சிலது பார்த்தது என்னன்னா கிளேஷாக்னி. அந்த கிளேஷாக்னியில வந்து அப்ராப்த ஃபலம் பாபம், கூட்டம், ஓகே, கூட்டம் பீஜம் பலன், அது பார்த்தோம். அது எதனால வருது அப்படிங்கிறத பார்த்தோம். தவறான ஆசை, தவறான புரிதல், தவறான செயல்கள்னால. அது வந்து இன்னும் அதாவது வர்ற பாவத்துடைய விளைவு இன்னும் வரல, வர வேண்டியது, வர இருக்கிறது, கொஞ்சமா துளிர் விட்டது, கொஞ்சம் விதை வடிவில் இருக்கிறது, நல்ல முதிர்ச்சி எதுவா இருந்தாலும் நம்ம வந்து பக்தி செய்ய ஆரம்பிச்சோம், பகவானிடத்தில் சரணாகதி அடைக்க ஆரம்பிச்சோம்னா உடனே இந்த இது எல்லாமே வந்து அழிந்து விடும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து ஐ திங்க் ஒரு தமிழ்ல தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கிலீஷ்லேயே பார்ப்போம். இங்கிலீஷே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மகிழ்ச்சி, இது மங்களம், அதாவது நல்ல விஷயங்கள் நடக்கிறதுங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து மெயினா நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது வந்து மோக்ஷ லகுகிருதா, கிருஷ்ண ஆகர்ஷினி, அதுக்கப்புறமா வந்து சந்தேஷ விசேஷாத்மா, அதாவது எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த மகிழ்ச்சி, அந்த இன்பம் கிடைக்கிறது அப்படிங்கிறது. லோட் ஆகுது லைட்டா. தமிழை திருப்பியும் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கா, இல்ல என்னோட வாய்ஸ் கிளியர் ஆகுதா? கொஞ்சம் நெட் ப்ராப்ளமா இருக்கான்னு தெரியல, என்ன தெரியல. கிளியரா இருக்கு பிரபுஜி. கிளியரா இருக்கு பிரபு. கிளியரா இருக்கு பிரபு. கிளியரா. சரி. யூனிவர்சலி இது ஆஸ்பிஷியஸ்னஸும் பார்த்துட்டோம். ஆமா, இதுல 2 விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு, அதை கொஞ்சம் டிஸ்பிளே. ஸோ பிரபுபாதர் வந்து இந்த சாப்டர்ல பர்பட்ல வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து 2 விஷயங்கள் சொல்றோம். ஒன்று வந்து இந்த யோகிகளுக்கும் அறிவியல் சார்ந்த சயின்டிஸ்ட் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு, பக்தியை வந்து நான் அந்த கதை சொன்னேன் உங்களுக்கு, பக்தியை வந்து அவ்வளோ சுலபமா ஒருவனுக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதான விஷயம் அப்படிங்கிறதும் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து குவிக்கா வந்து மோக்ஷ லகுகிருதா அப்படிங்கிறத பார்ப்போம். மோக்ஷ லகுகிருதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மோக்ஷம்னா நம்ம பகவத்கீதையில படிச்சிருவோம். மோக்ஷம்னா என்னது? மோக்ஷம்னா பொதுவா வந்து எப்படி சொல்லுவோம்? மோக்ஷம் அப்படின்னா உடனே டக்குன்னு என்ன ஞாபகத்துக்கு வரும்? மோக்ஷம் அப்படின்னா முக்தி அடைதல். முக்தி அடைதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த திரும்ப இந்த பர்த் எடுக்கிறது கிடையாது, திரும்ப இந்த பர்த், இந்த ஜென்ம மிருத்து ஜரா வியாதி இதுல இருந்து வெளியே வர்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பௌதிக உலகத்துல இருந்து, இந்த 14 லோகத்துல இருக்கிறது வந்து வெளியே வருது. ஓகே, சோ ரூபகோஸ்வாமி என்ன சொல்றாரு, இந்த ஹரிபக்தி யார் ஒருவன் வந்து
ஹரிபக்தியை எடுத்துட்டு ஹரி யதாஹி நாரத பஞ்சராத்திரி என்ன சொல்லிருக்கா அப்படின்னா பக்தி மகாதேவிய சர்வ முக்தியாதே அப்படிங்கிறார். அதாவது வந்து யார் ஒருவன் இந்த பக்தியை வந்து ரொம்ப தீவிரமாக ரொம்ப உன்னதமாக அவன் எடுத்துக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா இந்த இந்த லிபரேஷன், அதாவது இந்த முக்தி அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க வீட்டுடைய இந்த வீட்டு பணிப்பெண் இல்லைன்னா சர்வெண்ட் மெய்ட் இல்லைன்னா வீட்டு வேலைக்காரங்க மாதிரி வந்து அவங்க வீட்டு வாசல்ல நிப்பாங்களாம். யாரு? இந்த இந்த லிபரேஷன், இந்த முக்தி அப்படிங்கிற விஷயம். அது எப்படி அப்படின்னா வந்து அந்த ஜீவாத்மா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து பகவானுக்கு சேவை செய்யறதை தவிர வேற எதுலையுமே வந்து நிந்தனை, வேற எதுலையுமே சேவை இல்லாத இருக்கும்போது அவனுக்கு வந்து முக்தி கிடைக்கிறதுங்கிறது ஒரு 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 சாதாரண விஷயமா போயிடும் அப்படின்னு. ஸோ அவனை வந்து நீங்க வந்து நரகத்துல போட்டாலும் சரி, சொர்க்கத்துல போட்டாலும் சரி, திருப்பி இதே பூலோகத்துல போட்டு ஏதாவது இதுல பண்ணாலும் அவனுடைய நிலையில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப குறிப்பாக சொல்லப்பட்டிருக்காரு. ஓகே, அந்த அந்த பாயிண்ட் சொல்லிட்டு இன்னும் டீடைலா வந்து இந்த மோட்சம் வந்து என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சுதர்லபாக்கு முன்னாடி வந்துட்டு மோட்சத்தை பத்தி சொல்லிட்டு வரேன். ஓகே, மோட்சம் வந்து பொதுவா வந்து நம்ம பாகவதத்துல வர ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம், ஸ்லோகம் நம்ம போச்சு புக்ல இருந்தது காணும். கிருஷ்ணா ஆகர்ஷணி சுதுர்லபா மோட்ச லகு பிரதா. ஒன் செகண்ட், மோட்ச லகு பிரதா வந்து ஒரே விஷயம். பாகத்துல ஒரு ஒரு அழகான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, நான் எடுத்து வந்து சொல்றேன் ஒரு விஷயம். அந்த இந்த ஸ்லோகத்தை எடுக்க பாக்குறேன், வருங்க அது பாகவத்திலே வரும். ஐ திங்க் பாகவத்தில் எடுத்துனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதெல்லாம் வந்து புரியாது. ஜென்ரலா வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலா உள்ள போகணும்னு பார்த்தேன். நம்ம பொதுவா பாகவத்துல வந்து இந்த சாலுக்கிய, சாமிபிய, சாருபிய, சிரஷ்டி, சாயுஜ்ய அதெல்லாம் உங்களுக்கு யாராவது எடுத்திருக்காங்களா முன்னாடி பகவத்கீதாலயோ ஏதாவது ஒரு செக்ஷன்ல? இல்ல பிரபு. இல்ல தெரியுமா? இல்ல இல்ல பிரபு. அந்த ஸ்லோகத்தை எடுக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். प्रभुजी हरे कृष्ण प्रभुजी சொல்லுங்க. प्रभुजी अकामः सर्वकामोक मोक्षकाम उदारति त्रिवेणी भक्ति योगेन அது ஓகே, विजेत्य पुरुषं परमाणु. அது இல்ல அது இல்ல. Prabhuji, it is from 3.29 to 13 and 14. ரொம்ப ஸ்லோவா இருக்கு எனக்கு. சாலோக்கிய சாரஷ்டி சாமீப்ய சாரூப்யைகத்வம் அதான் தீயமானம் ந கிருஷ்ணாதி வினாமத் சேவனம் ஜென்ம. அதேதான். இது ஸ்லோகத்துக்குள்ளே போகும், இது ரொம்ப ஸ்லோவா இருக்கு இந்த விஷயம். கொஞ்சம் நெட் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. வீடியோ ஆன் இருக்கு. மேபி வீடியோ ஆன்ல இருக்கிறதுனால எனக்கு தெரியல. வீடியோ ஆன் பண்ணிக்கலாம்.
Salukya in the slogan 329:13. Okay, Salukya Srashti Samibhya Sarubhya Ekatvam Api Uta Dhiyamanam Nagagnanti Vinamat Sevanam Janaha. Okay, 329:13. Note பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஓகே, இந்த ஸ்லோகம் தான். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்கு, இது வந்து கபிலதேவ் வந்து தேவஹூதிக்கு, மதர் தேவ் அவங்க அம்மா தேவஹூதிக்கு வந்து இந்த பக்தி தொண்டு அதை பத்தி பேசும்போது இந்த 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 விதமான இந்த 6 விதமான முக்திகள் வந்து ஒண்ணுமே இல்லை. அதாவது வந்து வினாமத் சேவனம், அதாவது வந்து பக்தி, பியூர் பக்தி, அதாவது தூய்மையான பக்தர்கள், தூய்மையான பக்தியில வந்து வந்துட்டான் அப்படின்னா வந்து அவனுக்கு இந்த எல்லா விதமான லிபரேஷன்ஸ், எல்லா விதமான முக்தியும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. பொதுவா வந்து சிவலோக பிராப்தி, வைகுண்ட பிராப்தி, இல்லைன்னா வந்து ஸ்வர்கலோக பிராப்தின்னு அது அந்த பிராப்திங்கிற விஷயமே நமக்கு பக்தியில வந்து, அதாவது தூய பக்திங்கிறது கிடையாது அப்படிங்கிறார். ஓகே, ஸோ சாலுக்கிய இந்த ஸ்லோகம் நீங்க ஆக்சுவலா மனப்பாடம் பண்ணாங்க. சாலுக்கிய சிரஷ்டி சாமிபிய சாருபிய ஏகத்துவம் அப்படி உத்த தியமானாமி, அதாவது கொடுத்தா கூட தியமானாமின்னா யாராவது வந்து பக்தி செஞ்சு இந்த மாதிரி வந்து இதை நீங்க உங்களுக்கு நான் வந்து பகவானோட சேர்ந்து பகவானுடைய அந்த இடத்துலயே கோலோகத்திலேயே உங்களுக்கு எடுக்கிறது நான் உங்களுக்கு இருப்பு தரேன், நீங்க வரீங்களா அப்படின்னா கூட இல்ல பரவாயில்ல எனக்கு எங்க கிடைச்சாலும் ஓகே அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சேம் பிளானட், அதாவது எந்த இடத்துல இப்ப நம்ம வந்து எந்த பகவானை நினைச்சு ரொம்ப இப்ப வந்து அயோத்தியா, ராமர் பத்தி நினைச்சோம்னா அயோத்தியா, நரசிம்மரை நினைச்சோம் அப்படின்னா அஹோபிலம், இந்த மாதிரி ஒரு இடமா நம்ம யோசிக்கும் போது அதுக்கு தகுந்தாற் போல நமக்கு வந்து அவருடைய இடத்துலயே இருந்து நம்மளால வந்து இருக்கிறதுக்கு, பர்மனண்டா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா தான் சாளுக்கிய அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல சேவை பண்ண முடியுமா அப்படிங்கிறது இல்லை. ஸோ நமக்கு ஒரு பொசிஷன், ஒரு இடத்த ஏற்படுத்தி இல்லை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க, அதான் சாளுக்கிய ஃபர்ஸ்ட். ஓகே, சஷ்டி அப்படின்னு சார்ஷ்டி இல்லைன்னா சஷ்டிங்கிறது என்ன, அப்படியே நம்ம வந்து லிபரேஷன் முக்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா பகவானுடைய அதே ஃபீச்சர்ஸ், அதாவது அந்த தேஜஸ், அந்த ஒளி, அந்த சதுர்புஜம் எல்லாம் கிடைக்கும் நமக்கு. ஓகே, எல்லாமே கிடைக்கும், நமக்கு எங்க வேணா இருக்கலாம். ஸோ அந்த ஒளி எல்லாமே கிடைக்கும். ஸோ இட் இஸ் ஆல்ரெடி லிபரேட்டட் ஆஃப் த மெட்டீரியல் வேர்ல்டு. பௌதிக உலகத்துல வெளியே வந்துட்டோம், அவரை மாதிரியே சிரஷ்டி சேம் திங் கிடைக்கும். ஆனா அதுவும் வேண்டாம். ஓகே, இதான் ரெண்டாவது. மூணாவது சாமீபியம்னா பக்கத்துல இருக்கிறது. ஓகே, கூடவே இருந்து இருக்கிறது. ஸோ பொதுவா நம்ம என்ன நினைச்சோம், நம்ம வந்து இது ஃபண்டாஸ்டிக் இல்ல, நம்ம வந்து கிருஷ்ணர் கூடயே இருந்தா ரொம்ப நல்லது இல்லை, பகவான் கூடயே இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆக்சுவலா வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு, நம்ம வந்து மகாராஜ் இப்ப வந்தாரு, மகாராஜ் கூடயே இல்லையே, மகாராஜுக்கு சேவை பண்ணேன். ஆக்சுவலா வந்து கூட இருந்து சேவை பண்றது, பக்கத்துல இருக்கிறது அப்படிங்கிறதோட அவரோட நினைவிலேயே, அவங்களோட நினைவிலேயே இருந்து சேவை பண்றதுதான் ரொம்ப உன்னதமானது அப்படிங்கிறது. அதுவும் அவங்க இல்லாத இடத்துல இருந்து நம்ம சேவை பண்றதா ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதான் மூணாவது வந்து சாமிபியம். நாலாவது சாரபியானுங்கிறது அந்த பாடிலி ஃபீச்சர்ஸ். முன்னாடி சொன்ன அப்புலன்ஸ், அவருக்கு இப்ப கிருஷ்ணருக்கு என்னென்னலாம் வந்து ஐஸ்வர்யங்கள், சகல ஐஸ்வர்யங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கிடைக்கிறது சிரஷ்டி. சாருபியங்கிறது பாடிலி ஃபீச்சர்ஸ், அவரை மாதிரியே அழகான கண்கள், அவரை மாதிரியே வந்து கர்லி ஹேர், அவரை மாதிரியே அற்புதமான புன்சிரிப்பு, அவரை மாதிரியே புஜங்கள், அவரை மாதிரியே தேக ஆரோக்கியம் எல்லாம் பர்ஃபெக்டா அதே மாதிரி கிடைக்கும். அது சாருபியம். ரூபியம் அப்படிங்களா, சாருபியம் அப்படிங்கிறது. அஞ்சாவது லாஸ்ட் வந்து ஏகத்துவம்னா வந்து அப்படியே அவரோட ஒன்னாருது. இதுதான் அந்த ஒன்னாருதுங்கிறது என்னது, பொதுவா இந்த பிரம்ம நிலை, அதாவது வந்து நான் இந்த முக்தி அடைஞ்சிட்டு பிரம்மனோட ஒன்னோட கலக்கிறது அப்படின்னு. ஸோ பிரம்மன்னா அந்த தேஜஸ், ஒளி, அந்த கீழ் உலகமும் இல்ல, மேல் பகவானுடைய அந்த உலகம் இல்லாம நடுவுல இருக்கிற அந்த பிரம்ம நிலை, அந்த பிரம்ம நிலையில போய் சேர்ந்துருது அப்படிங்கிறது. அந்த ஜோதியில கலக்கிறது அப்படின்வாங்க, தமிழ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜோதியில கலக்கிறது அப்படின்னு. ஸோ அதுலயும் வந்து இந்த ஞானிகள், பெரிய பெரிய ஞானிகள், ரிஷிகள்லாம் வந்து பெரிய கடுமையா வந்து தவம் புரிஞ்சு அந்த ஜோதியில ஒன்னா கலக்கிறது அப்படிங்கிறது. சினிமால எல்லாம் பார்த்திருப்பீங்க, அப்படியே என்னமோ அப்படியே ஒரு ஒளி வெள்ளம் மாதிரி வரும், அப்படியே அந்த ஆக்சுவலா அது எல்லாமே வந்து ஒரு இடத்துல பார்த்தா முக்தி அடையிறது தான். ஆனா அந்த முக்தி அடையிறதெல்லாம் வந்து தூய்மையான, உத்தமமான, உன்னதமான பக்தி செய்யறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பொருட்டே இல்லை அப்படிங்கிறது. சாளுக்கிய, சிரஷ்டி, சாமிபிய, சாருபிய, ஏகத்துவம். ஓகே, இது எல்லாமே வந்து வினாமத் சேவனம். அதாவது சேவனம்னா என்னது, பக்தி பண்றவங்களுக்கு, பக்தி பண்ற பக்தி பண்ற அந்த மக்களுக்கு, பக்தி பண்ற அந்த பக்தர்களுக்கு இது வந்து ஒரு பொருட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க வந்து அதை வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க, இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. ஓகே, ஸோ பிரபுபாதோட பர்பட்ல ரொம்ப அழகான விஷயமா சொல்றாரு. சைத்தன்ய மகாபிரபு வந்து பியோர் டிவோஷன், அதாவது வந்து அவுட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன், அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாரு. எப்ப வந்து யார் ஒருவன் வந்து தன்னிச்சையாக தன்னுடைய சொந்த விருப்பமாக
பகவானுக்கு வந்து அந்த அன்பு பரிமாற்றத்தோட சேவை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த முக்திக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த சைத்திரம் சிக்ஷாஷ்டகம் ந தனம் ந ஜனம் ந சுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்தி ரைட்டுக்கு. எவ்வளோ ஜென்மம் எடுத்தாலும் இப்போ நம்ம நினைச்சோமா போதும்டா இந்த ஜென்மம் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பொதுவாக சொல்ற விஷயம். ஆனா உயர்ந்த நிலை பக்திகளுக்கு பொறுத்து போன அப்புறமா இந்த மாதிரி வந்து ஜன்மா வந்தா என்ன, திருப்பி வந்தா என்ன, வராமட்டியா என்ன, திருப்பி வந்தாலும் நான் வந்து உன்னுடைய பாத சேவத்துல உன்னுடைய சேவையில நான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த நோக்கம். அதாவது அந்த உத்தமமான பக்திக்கு ஒரு நோக்கமாகும். ஓகே, ஸோ பிரபுபாத நிறைய எழுதுறாரு, பியூர் டிவோட்டி டஸ் நாட் டிசர்வ் ஏகத்துவம். பகவான் ஒன்னா கலக்கிறதோ அங்க இருக்கிறதோ அதெல்லாமே வந்து முக்கியமா இல்லை. ஆனா என்னது, the devotee is so fond of rendering service to the supreme lord. ஓகே, ஸோ அந்த அந்த சேவை பண்றது தான் வந்து தூய்மையான பக்தனுடைய ஒரு நிலை, அதாவது ஒரு குவாலிட்டி, உத்தமமான குணம் அப்படிங்கிறது. ஸோ டிவோட்டி கேன் பி ப்ரமோட்டட் டு ஒன் சச் வைகுண்டா பிளானட். ஓகே, அப்படி வைகுண்டம் போனாலும் அவங்களுக்கு வந்து பெரிய கிடையாது. அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய நம்ம ஆனா நினைச்சிருப்போம், சே இவ்வளவு நாள் வந்து இதுதான் நம்மளோட கோலா நினைச்சிருந்தோம். ஆனா இங்க வந்து ரூப கோஸ்வாமியோட நம்மளோட இதே வந்து திருப்பி போய் எப்படி சொல்றாரு, அங்கெல்லாம் போய் என்ன பண்ண போறாங்க, அங்க கூட இருந்து பட் எங்க இருந்தாலும் அவரை நினைச்சுட்டு அவருக்கு சேவை பண்றதுதான் கோலா இருக்கணுமே தவிர நம்ம வந்து நான் எனக்கு வந்து முக்தி கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலை கிடையாது. தட் இஸ் த ஹையஸ்ட் ஹாப்பினஸ். ஓகே, அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். சந்தர்ஷ விசேஷாத்மா. சந்தர்ஷ விசேஷாத்மானா என்னது? சந்தர்ஷ விசேஷாத்மானா கண்டென்ஸ்டு, அதாவது நல்ல கண்டென்ஸ் பண்ண பால் அப்படின்னு தமிழ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த 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 மகிழ்ச்சி, அந்த இன்பம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பாவத்துல இருந்து ஒரு அழகான ஸ்லோகத்தை கொடுக்குறாரு. என்ன ஸ்லோகம்னா வந்து சுதர்லபா வருவோம். அதுக்கு முன்னாடி கண்டென்ஸ்டு பிளிஸ் பார்த்துட்டு வருவோம். கண்டென்ஸ்டு பிளிஸ் இதை எப்படி எப்படி எந்த ஸ்லோகத்துல இருந்து சொல்ல வந்திருக்கு அப்படின்னா, சந்தர்ச விசேஷாத்மா பிரம்மானந்தோ பவேஷ தத் அப்படிங்கிறார். அப்படின்னா வந்து இந்த பிரம்மானந்த பவேஷ அப்படிங்கிறது அப்படின்னா வந்து சுகானி கோஷயத்யந்தே பிரம்மணி அபி அகத் குரு அப்படிங்கிறார். இது எப்படின்னா வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு அழகான உதாரணம். என்ன உதாரணம்னா, ஒரு சின்ன பசு மாடு இருக்கு, இல்ல பசு கண்ணுக்குட்டி இருக்கு. அந்த கண்ணுக்குட்டி வந்து ரோட்ல நடக்கும் போதோ இல்ல இந்த மழையில நடக்கும் போதோ அதோடைய கால் தடம் படியும். இப்ப நீங்க மழை முடிஞ்ச உடனே தப்பீங்கன்னா அந்த தடமும் போது அது கொஞ்சம் உள்ள இறங்கும். உள்ள இறங்கின உடனே அந்த இடத்துல கொஞ்சோண்டு தண்ணி தங்கும் இல்லையா? நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு மாடு நடந்த போதோ இல்லைன்னா வந்து ஒரு கண்ணுக்குட்டி நடக்கும்போது அதை ஒரு மண்ணில் படும்போது அந்த மண்ணில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி போய் அதில் தங்கும். அதுதான் வந்து பௌதிகமான வர்ற விஷயம் அப்படிங்கிற. நம்ம வந்து எந்த ஒரு மகிழ்ச்சி, எந்த ஒரு இன்பத்தை வந்து ரொம்ப பெரிய விஷயமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமோ, அது வந்து நமக்கு அந்த இந்த கண்ணுக்குட்டியோட அளவு தான், கண்ணுக்குட்டிய கால் அளவில் இருக்கிற அந்த விஷயம்தான் அப்படிங்கிற. அப்படின்னா வந்து அந்த அந்த பேரானந்தம் அப்படிங்கிறது, இதுக்கு எதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாருன்னா, இந்த பேரானந்தம் அப்படிங்கிறது வந்து நம்மளால வந்து நினைச்சு பார்க்க முடியாது, நம்மளால வந்து யூகிக்க முடியாது, நம்மளால வந்து அனுமானிக்க முடியாது, நம்மளால வந்து கணக்கில முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஸோ நான் என்ன நானே புரிஞ்சுட்டேன், நான் எனக்கு வந்து ஆத்ம சாட்சாரம் கிடைச்சிருச்சு, நான் வந்து இந்த பௌதிகளுக்குள்ள மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நிலை வந்து எப்படின்னா சின்னதா இருக்கிறதா அப்படிங்கிறார். ஸோ அந்த தூய பக்தியில முன்னேறி நம்ம வந்து இந்த நிஷ்டா ஸ்டேஜ், அதாவது வந்து இந்த களங்கங்கள்லாம் போய் இந்த அனர்த்தங்கள்லாம் நிவர்த்தி அடைஞ்சி நான் வந்து ஒரு நிஷ்டையான ஒரு ஸ்டேஜுக்கு வரேன். அந்த நிஷ்டையான ஸ்டேஜுக்கு வரும்போது இப்ப ஜடபரதர் கதை எடுத்தீங்கன்னா, ஜடபரதர் கதையில பாத்தீங்கன்னா ஜடபரதர் வந்து அந்த கடைசியில லாஸ்ட் பர்த்ல பாத்தீங்கன்னா ஜடமா இருப்பாரு. ஆனா அவருடைய பாகத்துல வந்து சுகதேவ் கோஸ்வாமி ரொம்ப அழகா இருக்காரு. அவர் வந்து ரொம்ப உயர்ந்த ஆணத்துல இருந்தார். வெளிப்புறமா பார்த்தா அப்படியே ஜடம் மாதிரி இருப்பாரு, அப்படியே தாடி வச்சு சரியா ட்ரெஸ் போட்டுக்க மாட்டாரு, தாடி வச்சுன்னு சரியா பேச மாட்டாரு, எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாரு, சரியா சாப்பிட மாட்டாரு. வெளிப்புறமா பார்த்தா வந்து சரியான ஜடம், சரியான பைத்தியக்காரத்தனம் அப்படின்வாங்க. ஆனா சுகதேவ கோஸ்வாமி அவர் வந்து ரொம்ப பெரிய பேரானந்தத்தில் தான். அந்த ஆனந்தம் வந்து வெளிப்புறமா தெரியாது அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றாரு. ஓகே, சோ
சாதாரண புல் மாதிரி சாதாரண விஷயம் ஆயிடும் மற்ற வெளிப்புறமா இருக்கிற மகிழ்ச்சி எல்லாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஸோ என்ன அர்த்தம், இந்த பக்தி உத்தமமான பக்தி செய்ய ஆரம்பிச்சோம்னா மனசளவுல வர்ற அந்த சந்தோஷம், அந்த ஆத்மார்த்தமான வர சந்தோஷம் வந்து நம்மளால வந்து யூகிக்க முடியாது, நம்மளால வந்து வெளிப்புறமா சொல்லக்கூட முடியாது அப்படிங்கறதான் பாயிண்ட். ஓகே, ஸோ இட் இஸ் அன் இன்ஃபினிடெஸ்டிமல் ட்ராப் இன் த ஓஷன் ஆஃப் பக்தி அப்படிங்கிறது. அதாவது இந்த பக்தி பெருங்கடல்னு ஒன்று இருக்கு, பெரிய சமுத்திரம். இந்த சமுதிரத்துல நமக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரே ஒரு டிராப் சந்தோஷம், அந்த இந்த பௌதிகமான விஷயங்கள் மூலமாகவும் ஆத்ம சாட்சா்கார விஷயமா வர சந்தோஷம் வந்து சும்மா ஒரு டிராப், ஒரே ஒரு, இப்போ நீங்க வந்து ஏதாவது மெடிக்கல் இதில் போனீங்கன்னா ஒரே ஒரு டிராப் வந்து போடுவாங்க, 3 டிராப் இல்லை 1 டிராப் அவ்வளவுதானா. ஸோ அதனால வந்து இந்த பக்தியிலேருந்து வர்ற அந்த சந்தோஷம் வந்து நம்மளால வந்து யூகிக்க முடியாது அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ கண்டென்ஸ்டு பிளிஸ், அது வந்து ரொம்ப இதுவா இருக்கும் அப்படிங்கறதா இந்த 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 செக்ஷன். ஓகே, இந்த செக்ஷன் இதுக்கு முன்னாடி பார்த்த செக்ஷன். இந்த ஸ்லோகா எந்த ரெஃபரன்ஸ் பிரபுஜி? இதுதான் இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா, ஸ்லோகா ரெஃபரன்ஸ் வந்து 3 பாவத்துல வந்து இந்த ஹரிபக்தி விலாஸ், மெயினா ஹரிபக்தி விலாஸ் தான். ஹரிபக்தி விலாஸையும் ஹரிபக்தி சுத்தோதியா இந்த 2 செக்ஷன்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ நான் சொன்னே ரூப கோஸ்வாமி என்ன பண்றாருன்னா சிலது வந்து பாகவத்ல இருந்தும் சிலது வந்து ஹரிபக்தி சுத்தோதியா ஹரிபக்தி விலாஸ் மற்ற புத்தகங்கள் எடுத்திருக்காங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ஹரிபக்தி சுத்தோதியா அப்படிங்கிறது. நான் வந்து உங்களுக்கு அந்த அந்த ரெஃபரன்சஸ் தரேன் அடுத்ததுல. சுத்தோதயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இதை தவிர இந்த முக்தி வந்து ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப டீடைல்டா நான் உங்களுக்கு இந்த உங்களுக்கு மற்ற செக்ஷன்ஸ்ல இருந்தும் ரெஃபர் ஆயிருக்கும், நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதெல்லாமே பாகவதம் தான். இது சிலதெல்லாமே வந்து இந்த இந்த செக்ஷன்ல வர்றது எல்லாமே பாகவதம். ஆனா இந்த நான் சொன்ன இந்த டாபிக் வந்து ஹரிபக்தி சுத்தோதியால வருது. இதுல பாத்தீங்கன்னா இந்த 5th canto 6th canto 4th canto 3rd canto இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா டிவோட்டிஸ் வந்து பகவானை வந்து குளோரிஃபை பண்ணுவாங்க. அந்த குளோரிஃபை பண்ணும்போது அவங்க பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு வந்து இந்த முக்திலாம் கொடுத்துடாத, கொடுத்து என்னை வந்து அவங்களுக்கு வந்து இது கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆஹா முடிஞ்சு போச்சு, இல்லை உனக்கு நான் தான் முக்தி கொடுத்துட்டேனே அப்படிங்குது. ஸோ அதனால எனக்கு அந்த முக்திங்கிறத வேணாம், எனக்கு தேவை எல்லாமே வந்து உன்னுடைய சரணாகதியில உன்னுடைய பாதார வந்தங்களை சேவை செய்யறது தான் அப்படிங்கிற பாயிண்ட் தான். ஸோ இந்த 3rd canto 4th canto 5th canto 6th canto எல்லா கேண்டோலையும் ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்கு. ஓகே, இன்ஃபேக்ட் 7th cantoல கூட இருக்கு. சரியா? ஸோ இது வந்து ஆமா, நான் ஏன் சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் எல்லாம் நீங்க அப்புறமா வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் டீடைல்டா எதுக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் புக்தி முக்தி சித்தி காமி அப்படின்னு இல்லையா. புக்தி அப்படின்னா பௌதிக விஷயமான கிடைக்கிறது, முக்தின்னா உங்களுக்கு தெரியும், சித்தினானு சித்தி அடைகிறது, அப்புறம் காமின்னா தெரியும் எல்லாருக்கும் வந்து பௌதிக விஷயமான அந்த இன்பங்கள் அடைகிறது. ஸோ ஒரு தூய பக்தனுடைய நிலை என்னது, இதுல எதுலையுமே உனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. புக்தியா இருந்தாலும் சரி, முக்தியா இருந்தாலும் சரி, சித்தியா இருந்தாலும் சரி, காமி எது காமி கண்டிப்பா இருக்காது, முக்தியும் பெருசா கிடையாது, சித்தி அடையிறது அதுவும் கிடையாது. ஓகே, அதனால தூய பக்தர்களுக்கு இந்த எந்த விஷயத்துலையுமே வந்து நாட்டம், அதாவது எந்த விஷயத்துலையுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு. இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து சிவபெருமான் 12th canto கடைசியில 12th cantoல அழகான ஸ்லோகம் வந்து பிரம்மரிஷே மோக்ஷம் அத்புதா பக்திம் பராம் பகவதி லப்துவாம் புருஷ வியா அப்படிங்கிறாரு. பிரம்மரிஷி மோக்ஷம், அதாவது பெரிய பிரம்மரிஷி பட்டம் கிடைச்சா கூட எனக்கு வேண்டாம் அப்படிங்க, எனக்கு வந்து இந்த பௌதிக விஷயமா வெளியில வரணும் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற பாயிண்ட் சொன்னார். ஓகே, ஸோ இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க. இது வந்து புக்தி முக்திக்கானது. நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன அந்த கண்டென்ஸ்டு பிளிஸ் வந்து ஹரிபக்தி சுத்தோதியால வருது. ஓகே, இது 2 புரிஞ்சுதா? அடுத்தது வந்து கிருஷ்ண ஆகர்ஷணி சுதுர்லபா. துர்லபா பார்த்துட்டு போவோம். துர்லபா, ஸோ துர்லபா சுதுர்லபா அதுர்லபா 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அதுர்லபம், துர்லபம்னா ரொம்ப கஷ்டம். துர்லபமானவ ஜனம சத் சங்கே அப்படின்னு தெரிய படிச்சிருப்பீங்க இல்லையா. துர்லபம்னா ரொம்ப கஷ்டம், அதுர்லபானா ரொம்ப ஈஸி. சுதுர்லபா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டங்கிறத விட ரொம்ப அரிதானது. அதாவது கஷ்டங்கிறத சொல்ல முடியாது, எப்படின்னா வந்து தமிழ்ல எப்படி ஆமா ரேர் அப்படிங்கிறது அரிதானது, ரொம்ப ரொம்ப சுலபமா கிடைக்கிறதுக்கான விஷயம் இல்லை, ரொம்ப அரிதானது அப்படின்னு, ரொம்ப ரேர் அப்படின்னு இங்கிலீஷ்ல இல்லையா, அந்த ஸ்லோதான். ஸோ
அந்த ரேரும் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா அனர்த்த நிவர்த்தி போய் நிஷ்டா போய் அந்த ருச்சி கிடைக்கிற சமயத்துல கிருஷ்ண ஆசக்தி, கிருஷ்ணருக்கு மேல அந்த அந்த பிரியம் கிடைக்கும் போது, இந்த இந்த தூய பக்தி கிடைக்கும் போது நமக்கு வந்து எவ்வளவு சுதுர்லபா, நமக்கு வந்து எவ்வளவு ஈஸியா நமக்கு வந்து எந்த நிலையில கிடைக்கப்பட்டிருது அப்படிங்கிற பாயிண்ட் தெரியும். பாகதம் 5th கேண்டோல இந்த இதுக்கான ரெஃபரன்ஸ் இருக்கு. ராஜான் பத்திர் குருன் அலம் பவதம் யதுனாம் தெய்வம் பிரிய குலக்பதா குவச்சக் கின்கரோஹோ அப்படின்ட்டு அதிதி கட்சித். அதாவது இந்த ஸ்லோகத்துல வந்து யாருக்கு வேணா வந்து கிருஷ்ணன் வந்து ரொம்ப சுலபமா வந்து லிபரேஷன், சுலபமா வந்து முக்தி கொடுத்துருவார். ஆனா தூய பக்தி குடு அப்படின்னு அவங்களுக்கு அந்த கதை சொன்னேன். தூய பக்தி குடுன்னா கொஞ்சம் தனியா நிக்க வச்சுட்டு வரோம். ஏன்னா அவரே வந்து அந்த அந்த பக்தனுக்கு வந்து சர்வெண்டா, அந்த பக்தனுக்கு வந்து சேவகனா மாறிடுவார். அதனாலதான் வந்து தூய பக்தி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஹையஸ்ட். ஆனா கிடைச்சதுன்னா அதுதான், அதை நோக்கிதான் நம்ம போகணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட நோக்கமா இருக்கணும். ஞானாத்தா சுலப முக்திர், சுலபம் அதாவது முக்திர் புக்திர், முக்தி கிடைக்கிறதோ புக்தி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப சுலபம். ஆனா இது என்னது, ஷேயம் சாதன சஹஸ்ர ஹரிபக்தி சுதுர்லபா அப்படிங்கிற. எது ஈஸி, புக்தி கிடைக்கிறதோ முக்தி கிடைக்கிறதோ ஈஸி. ஆனா எது சுதுர்லபம், எது ரொம்ப ரேரு, ஹரிபக்தி. ஹரிபக்தி பகவானுடைய பக்தி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப 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 ரேரான விஷயம் அப்படிங்களா. ஸோ பிரபுபாதான் சொல்லுவாரு, மகாபிரபு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துருக்காரு. அதுவும் கிருஷ்ண பிரேமி, அதுவும் ராதா கிருஷ்ண பிரேமிங்கிறது மோஸ்ட் இது. ஆனா ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா, ரொம்ப சுலபமா, ரொம்ப இதுவா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆனா அது நமக்கு வந்து அதோடைய முக்கியத்துவம், அதோட நிலை நமக்கு வந்து தெரியல அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட். ஓகே, இது 4, இது 5. 5 வந்து கண்டென்ஸ்டு பிளிஸ், இதுவும் பார்த்துட்டோம். 6 வந்து கிருஷ்ண ஆகர்ஷணி. ஸோ கிருஷ்ண ஆகர்ஷணி அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம். கிருஷ்ண ஆகர்ஷணி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து சேவை செய்ய செய்ய செய்ய, நம்ம வந்து பக்தி செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணர் வந்து அட்ராக்ட் ஆயிடுவான். கிருத்வா ஹரிம் பிரேமாஞ்சம் பிரிய வர்க்க சம்பந்திதம். 11th கேண்டோலையும் வருது, ந சத்யதி மாம் யோகோ ந சங்கியம் ந சாங்கியம் தர்ம உத்தவ அப்படிங்கிற. அதாவது சாங்கிய யோகம் படிக்கிறதுனாலயோ, நான் பெரிய யோகா பண்றதுனாலயோ, நான் வந்து பெரிய வந்து பாண்டித்யம், நான் வந்து இதெல்லாம் படிச்சு இதெல்லாம் பண்றதுனாலயோ எல்லாம் வந்து பக்தி கிடைக்காது. எனக்கு வந்து பகவானுடைய பிரேமை கிடைக்காது. எனக்கு என்ன பிரேமை என்ன கிடைக்கும்னா, அவருக்கு தொண்டு, அவருக்கு சேவை பண்ண, அதுவும் அந்த லவ் ஆஃப் அஃபெக்ஷன், அந்த பியூர் டிவோஷன் சர்வீஸ் பண்ணும்போதுதான் பகவானை வந்து பகவானை ஹிருதயத்துக்குள்ள சிறை பிடிக்கிறது அப்படிங்கிறது. நான் உங்களுக்கு அந்த முன்னாடி அந்த கதை சொன்னேன். என்ன கதை, பில்லோமங்கல் தாக்கூரோட வந்து அந்த சௌராஷ்டிரம் கதை. சௌராஷ்டிரம் கதையில பில்லோமங்கல் தாக்கூர் எழுதுவார், கடைசியில முதல்ல 8 ஸ்லோகங்கள்ல வந்து கிருஷ்ணர் எப்படியாவது சிறை பிடிக்கணும் தன்னுடைய ஹிருதயம். அந்த ஹிருதயம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப இருண்ட ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்கான். ஸோ கிருஷ்ணன் கேட்பானா, என்னை நீ வந்து சிறைச்சாலையில மாதிரி இதயத்துல பிடிக்கணும்னு விருப்பப்படுறியே, நான் வந்தேன்னா நீ எப்ப விடுவேன் அப்படின்னா, அவனுக்கு சத்தியமா விடவே மாட்டேன். பல ஜென்மாந்திரமா ஆனாலும் என்னோட ஹிருதயம், அதாவது என்னோட ஹிருதயத்துல வந்து ரொம்ப இருண்ட ஒரு பிரதேசம் அந்த ஜெயில். அந்த ஜெயிலுக்குள்ள நான் உள்ள நான் வந்து உன்னை போட போறேன் அப்படின்னு வந்து பில்லோமங்கல் தாக்கூர் சௌராஷ்டிரத்துல எழுதுவார். அந்த மாதிரி வந்து உள்ள வந்துட்டார் அப்படின்னா கிருஷ்ணர் அழுவான், நான் பாட்டுக்கு உங்களுக்குள்ள வந்துட்டேன்னா நான் எங்க போய் விளையாடுவேன், நான் யார் கூட போவேன் அப்படின்னு. இல்ல நான் உன்னை சிறைப்பிடிக்க போறேன். இது வந்து தாமோதர அஷ்டத்துக்குள்ள வர்ற அந்த தாமோதர லீலையோட சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான கதை. ஆனா அந்த கதையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி கிருஷ்ணரை அட்ராக்ட் பண்றது. ந சுவாத்தியாயம் தபோ தியாக யதா பக்திர் மமோர்ஜிதா அப்படிங்க. சுவாத்தியாயம்னா படிக்கிறது, அதுவும் தேவையில்லை. தபஸ் பெருசா இல்ல, தியாகங்கள் எல்லாத்தையும் தோறது, அதுவும் இல்லை. யதா பக்திர் மமோர்ஜிதா, மம அர்ஜிதா. ஆர்ஜிதம்னா வந்து ஜிதம் அப்படின்னா வந்து கான்கர் பண்றது, அவரை வெற்றி கொள்றது, அவரை வந்து பிடிக்கிறது, அவரை வந்து ஆட்கொள்றது அப்படின்னு அர்த்தம். அது எப்படி பண்றது, கிருஷ்ணர் நம்ம ஆட்கொள்றது தான் நம்மளுடைய முதல் நிலை. அதாவது கிருஷ்ண பக்தி நம்ம கிடைக்கிறது தான் நம்ம நிலை. ஆனா தூய பக்தி நிலைக்கு வந்த அப்புறம் கிருஷ்ணர் நமக்குள்ள ஆட்கொள்ளப்படுவார். அது நம்ம வந்து கிருஷ்ணர் ஆட்கொள்ளுவோம். அந்த மாதிரி இப்ப பிரஜவாசிகள் போனீங்க அப்படின்னா வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா கிருஷ்ணன் வந்துடுவார் இல்லையா. நிறைய கதைகளை பார்த்துருப்பீங்க. இப்ப இந்த பிரஜவாசிகள்லாம் சரி, கோபிகள்லாம் சரி, எல்லாருமே வந்து கிருஷ்ணரை வந்து அந்த தூய பக்தியில சேவை பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து கிருஷ்ணர் அவங்க என்ன சொன்னாலும் செய்வார். பார்த்துருக்கோம் இல்லையா. விருந்தாவன லீலையில வந்து கிருஷ்ணர் கோப்பர்களோட வந்து சண்டை போடுவாரு. சண்டை போட்டு தோத்துட்டாருன்னா கிருஷ்ணர் கிருஷ்ணா வா என்ன தூக்கிட்டு போ அப்படின்னு தூக்கிட்டு போ. கிருஷ்ணா அந்த செருப்பு எடுத்துட்டு எடுத்துட்டு வருவார். நந்த மகாராஜா வந்து கிளம்பும் போது செருப்பு எடுத்து தலையில செருப்பு எடுத்து கொடுப்பார். இந்த மாதிரி பலவிதமான உன்னதமான அந்த ரெசிப்ரிகேஷன்ஸ் அதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, when we get pure devotion service. அந்த பியூர் டிவோஷன் போது கிருஷ்ண ஆகர்ஷணிங்கிறார்.
அதுக்கு வந்து ரூப கோஸ்வாமி யார ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல ரொம்ப உயர்ந்த நிலை யார் கொடுக்கிறார் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி. ஸோ ஸ்ரீமதி ராதாராணி, மதன மோகன் கிருஷ்ணருக்கு பேர் இல்லையா, மதன மோகன் அந்த மோஸ்ட் பியூட்டிஃபுல், அந்த அந்த காமன், அதாவது வந்து அந்த மதன மோகனையே வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய அழகு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட. ஆனா கிருஷ்ணரையே அட்ராக்ட் பண்றவங்க யாரு அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி. அதனால்தான் ராதாராணியோட இன்னொரு பேர் என்னது, மதன மோகன மோகினி அப்படிங்கிற பேர். ஸோ முதல்ல வந்து கிருஷ்ணர் அட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணும்போது கிருஷ்ணர் அட்ராக்ட் ஆவார். அதுக்கப்புறமா வந்து கிருஷ்ணர் ஆகர்ஷணம் பண்றது நம்மள வந்து நமக்குள்ள வந்து அப்படியே நம்ம அந்த பக்தியில வந்து அப்படியே பைண்ட், பக்தியில நம்ம வந்து பந்தப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு. அப்படின்னா என்ன ஆகும், அந்த அன்பு பரிமாற்றம் அவ்வளவு என்ன சொல்றது, அவ்வளவு இன்டென்ஸா இருக்கும், அவ்வளவு ரொம்ப பர்சனலா இருக்கும். ஓகே, ஸோ அந்த பர்சனல் பாண்டிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உத்தம பக்தியோட கோல், நம்ம பக்தி பண்றதோட கோலே வந்து என்னது அப்படின்னா பர்சனல் பாண்டிங். அதாவது நம்ம பகவானுக்கு சேவை பண்றதும் நமக்கும் உள்ள இந்த இது வந்து வெளியே யாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லை, எப்படி செய்யறோங்கிறது தெரியல. ஆனா அது வந்து ரொம்ப தீவிரமா செஞ்சாதான் தீவிரேன பக்தி யோகினா எஜந்தே பரமபரம் சொன்ன மாதிரி தீவிரமான பக்தி பண்ணும் போதுதான் அகாமோ சர்வகாமோ மோட்ச காமோ உதாரணத்தாக. ஸோ அந்த இதெல்லாம் அந்த எந்த விதமான டிசைரும் கிடையாது. என்ன தேவை, தீவிரேன பக்தி யோனே எஜந்தே புருஷம் பரம். யாருக்கு புருஷம் அந்த பகவானுடைய இருக்கு, அதுதான் பரமமானது, அதுதான் உத்தமமானது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ இதற்கு புரிஞ்சுதான். ஸோ நம்ம இப்போ 3 நிலைகள் முதல்ல போன கிளாஸ்ல 3 பார்த்தோம். என்னது, எப்படி வந்து அந்த அந்த மகிழ்ச்சி, அந்த இன்பம், அந்த ஹாப்பினஸ் கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து அந்த பாவங்கள், அமங்கலமான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், பாவ விளைகள்லாம் வந்து கிளேஷாக்னி அது போறது. 2வது மங்களகரமான விஷயங்கள் வர்றது. அதுக்கப்புறம் மோக்ஷலகுர்தா பார்த்தோம். அப்புறம் வந்து சுதுர்லபாங்கிற விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கிருஷ்ண ஆகர்ஷணி அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா. சந்தர்ச விசேஷாத்மா அதுவும் பார்த்தோம். சந்தர்ச விசேஷாத்மானா அந்த அந்த கண்டென்ஸ்டு பிளிஸ், அந்த மகிழ்ச்சி. இந்த 6ம் சேர்ந்துதான் உத்தமமான பக்திக்குடைய குணநலங்கள். ஸோ இந்த 6ம் எப்படி வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும், எப்படி வந்து ஒருத்தருக்கா வரும் அப்படின்னா 2+2+2. நான் நார்மலா பக்தி பண்ண ஆரம்பிச்சோம், சாதன பக்தி. நான் வந்து பிரபுபாத் சொன்ன மாதிரி நம்மளுடைய சம்பிரதாய வழி பிரகாரம் சொன்ன மாதிரி நான் வந்து காலையில எழுந்திரிச்சு மங்களாரத்தி பண்ணிட்டு, காலையில எழுந்துச்சு 16 மாலை சாண்டிங் பண்ணிட்டு, எல்லா விதமான ஆர்த்தி எல்லாம் பண்ணிட்டு, பகவானுக்கு போக பண்ணி, நான் வந்து ஏகாதசி விரதங்கள்லாம் இருந்து, நான் வந்து இந்த விசேஷ நாட்கள், அதாவது வந்து ஜன்மாஷ்டமி, ராதாஷ்டமி, கோகுலாஷ்டமி எல்லாமே வந்து பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி அதெல்லாம் பண்ணானா என்ன கிடைக்கும், இந்த ஸ்கிரீன் பர் என்ன கிடைக்கும், 2 தான் கிடைக்கும். எனது நல்ல மகிழ்ச்சி, நல்ல இன்பம், நல்ல இது கிடைக்குமே தவிர அது கிடைக்கும். கெட்ட விஷயங்கள், அதாவது நம்ம பண்ண கிளேஷாக்னி, நம்ம பண்ண அந்த பாவவிளைகள், அவ்வளவுதான் போகும். ஓகே, ஆனா அந்த அனர்த்த நிவர்த்திலாம் போய் நிஷ்டாலாம் செஞ்சு அந்த நல்ல ஒரு நெக்ஸ்ட் பாவ நிலைக்கு போகும்போதுதான் அடுத்த 2 கிடைக்கும். அடுத்த 2 என்னது, மோக்ஷம், மோக்ஷ லகுகிருதா, மோக்ஷம் ரொம்ப சுலபமா கிடைக்கப்படும், ஒண்ணுமே எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா வந்து சுதுர்லபா, அந்த சுதுர்லபாவும் கிடைக்கப்படும். இதான் வந்து பாவ பக்தி ஸ்டேஜ். பிரேம பக்தி ஸ்டேஜுக்கு போகும்போதுதான் கிருஷ்ண ஆகர்ஷணையும் சந்தர்ஷ விசேஷாத்மாவும் கிடைக்கப்படும். ஓகே, நமக்கு வந்து ரூபகோஷம் என்ன எழுதுறாரு, நமக்கு வந்து அந்த நிறைய இன்டெலிஜென்ஸ், நிறைய புத்தியில அந்த புத்தி யோக வழியா நிறைய போக போக நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இது பண்ணக்கூடாது, இது செஞ்சிடும், அது செய்யணும், இது தப்பு, இது கரெக்ட், இதுதான் அப்படி அந்த மாதிரி போக 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 என்ன ஆகுனா, அந்த புத்தி நிலையிலேயே போனோம் அப்படின்னா அந்த உண்மையான தூய பக்தியோட அந்த ஸ்டேஜ் வந்து போயிடும். அந்த பர்பஸ் ஆஃப் பக்தி போயிடும். சில பேர் சொல்லுவாங்க, இப்படிதான் பண்ணணும், இது இப்படி பண்ணணும், கை இப்படி வைக்கணும், கால் இப்படி வைக்கணும், இதை இப்படிதான் பண்ணணும். அப்படிலாம் பண்ணா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லயே இருந்தோம் அப்படின்னா அந்த பக்தி, அந்த பக்தியோட இது வந்து போயிடும். ஆனா 2த்தையும் பேலன்ஸ் பண்ணணும். பிரபுபாத் தான் சொல்லுவார், யூ ஹேவ் டு பேலன்ஸ் போத். பட் அதே சமயத்துல டூ மச் ஆஃப் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணோம்னா சாதன பக்தியிலேயே தான் நம்ம வந்து மாட்டிட்டு இருப்போம் அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சாதன பக்தி, அது சாதன பக்தியோட அந்த அந்த அல்டிமேட் கோல், சாதன பக்தியோட அல்டிமேட் பீக் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா பாவ பக்தி ஒருவனுக்கு கிடைக்கப்படும். அந்த பாவபக்தியிலேயே நிஷ்டாவா கொஞ்சம் நல்ல இது வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த பிரேமை கிடைக்கப்படும். அந்த பிரேமை கிடைக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னா, அந்த பாவபக்தியில வரும்போது பிரேமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உண்டு. ஆனா சாதன பக்தியில இருக்கிற போது சான்ஸே இல்லை. ஓகே, ஸோ இஸ்கான்ல 99% எல்லாரும் நம்ம நார்மலா கிரகஸ்தர வாழ்க்கையில எல்லாமே வந்து ஓரளவுக்கு சாதன பக்தி ஸ்டேஜுக்கு தான் போக முடியும்.
அதுல நிறைய கொஞ்சம் பாவபக்தியில இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸோ ஒன்ஸ் பிரேம பக்தி வந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரிலாம் உட்காந்துருக்க மாட்டோம். இந்த மாதிரிலாம் வந்து உட்காந்து கிளாஸ்ல இதெல்லாம் எப்படின்னா வேற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். ஓகே, அதுதான் வந்து அந்த பாயிண்ட். ஸோ 3 ஸ்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 உத்தமான குணங்கள். என்னது? கிளேஷாக்னி, யாரா சொல்ல முடியுமா டக்குன்னு? கிளேஷாக்னி, சாதனானந்த விசேஷாத்மா, கிளேஷாக்னி, சுதுர்லப, கிளேஷாக்னி, கிளேஷாக்னி, சுபதா, சுதுர்லப, சந்தரானந்த விசேஷாத்மா, ஸ்ரீகிருஷ்ண ஆகர்ஷன். ஓகே, இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு ஈஸியா வந்து உள்ள போயிடும். ஸோ தட் இதுதான் வந்து அந்த அந்த 6 விஷயங்கள். இந்த 6ம் 3 நிலைகள்ல சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கான ரெஃபரன்சஸும் நம்ம பார்த்தோம். பிரபு ஒரு சார் சொல்லுங்களா, கிளேஷாக்னி வந்துட்டு என்ன ஸ்டேஜ் சொன்னீங்க? கிளேஷாக்னிங்கிறது பாவங்கள். ஆமா, கிளேஷாக்னியும் ஃபர்ஸ்ட் 2, கிளேஷாக்னியும் சுபதா. சாதனா பக்தில. ஆமா, சாதன பக்தி. ஃபர்ஸ்ட் 2 கிளேஷாக்னியும் சுபதாவும் சாதன பக்தி, சுதுர்லபாவும் மோக்ஷ லகுகிருதாவும் பாவ பக்தி. அதாவது சேர்ந்துக்கும், அதாவது இந்த 2 பிளஸ் அடுத்த 2. ஓகே, அப்புறம் கிருஷ்ண ஆகர்ஷணி சந்தர்ச விசேஷாத்மாவும் சேர்ந்ததுன்னா அது பிரேம பக்தி. ஓகே, ஓகே. இப்போ வந்து சாதன பக்திக்குள்ள போவோம். ஸோ இந்த நம்ம பார்த்தோம் சாதன பக்தி, அதுக்கப்புறமா வந்து பக்தி. ஆமா, பாவ பக்தி, பிரேம பக்தி. ஸோ சாதன பக்தி அகைன் 2 டைப்பா பண்ணிருக்கு. ராகாத்மிகா பக்தி, ராகானுக பக்தி. அது நம்ம பார்க்க போறோம். ஓகே, இதுலயே வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போவோம். சாதன பக்தி 2 நார்மலா இருக்கிற வைதி சாதன பக்தி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்புறம் ராகானுக சாதன பக்தி. இன்னும் அந்த அந்த ராகம்னா அந்த ருச்சி, அந்த பேமெல்லாம் கிடைக்கல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சாதனை பண்ண ராகானுக நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ சில பேர் வந்து இப்போ இந்த கோயிலில் பூஜாரி வேலை பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து கோயிலில் வந்து இந்த சேவை மட்டும் பண்ணி போவாங்க. ஸோ அவங்க வருவாங்க, கடகடன்னு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி கடகடன்னு மணி அடிப்பாங்க, காமிப்பாங்க, அதெல்லாம் காமிச்சிட்டு க்ளீன்லாம் பண்ணுவாங்க, பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. சில பேர் வருவாங்க, கடகடன்னு குக்கிங் பண்ணுவாங்க, போகாலாம் பண்ணி டப்பாலாம் வச்சு கரெக்டாக பாத்திரம்லாம் வச்சு எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேர் வருவாங்க, கடகடன்னு க்ளீன் அப்லாம் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்னது பக்தி? அது என்ன பக்தி? வைதி சாதனை, வைதி சாதன பக்தி. ஓகே, ஸோ அதுதான் வைதி சாதன பக்தி. ஸோ 99% நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதுலேயே தான். ஸோ இதுல வந்து புக்கு படிக்கிறதும் அப்படிதான். ஆனா புக்கு படிக்கிறதுல சாதனை நம்ம சுவாத்தியாயம் பண்ணும்போது அதுலேருந்து ருச்சி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கடற்கடன்னு படிச்சுட்டு போறோம், பாகவதம் ஏதோ ஒரு 7th canto 6th canto 5th canto படிக்கிறோம், அதுல ஏதோ ஒரு குளோரிஃபிகேஷன் வருது அப்படிங்கும்போது அப்படியே படிச்சுட்டே போனான்னா அது வந்து சாதன பக்தி தான். நமக்கு பியூரிஃபிகேஷன் கிடைக்கும், நமக்கு வந்து பக்தியில் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் அனுகூலமா கிடைக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனா அந்த பிரேமை ருச்சி கிடைக்குமானா இருக்காது. அது எப்ப கிடைக்கும்னா நம்ம அதுக்குள்ள வந்து அதை நினைச்சு பார்த்து அதுலேருந்து அந்த அந்த டேஸ்ட், அந்த ருச்சி. உங்களுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு, உங்களுக்கு அந்த கதை தெரியும். அந்த ஸ்ரீரங்கத்துல போகும்போது வந்து சும்மா பகவத்கீதால வந்து கிருஷ்ணர் வந்து தேர ஓட்டுறதை பார்த்துட்டு அவர் வந்து பகவத்கீதா பார்த்து அதை பார்த்து ஒவ்வொன்று அழுதுட்டு இருப்பாரு இல்லையா. ஸோ அவருக்கு பகவத்கீதா வருதா, ஸ்லோகம் வருதா, அதெல்லாம் தெரியல. ஆனா மகாபிரபுன்னு சொல்லுவார், உனக்கு தான் வந்து அந்த சாரம், அதாவது பகவத்கீதை முழு சாரம் உனக்கு தான் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பக்தனுக்காக ஒரு தேரோட்டி ஆயிட்டாரே அப்படிங்கறத நினைச்சு அழுவாராம் அவர். ஓகே, அதுதான் வந்து பிரேமை. ஸோ அதனால தான் நம்ம கோல் அப்படிதான் இருக்கணும். ஓகே, பட் ப்ரொசீஜர் என்ன? இந்த ப்ரொசீஜர் எல்கேஜி யூகேஜி லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனாதான் நமக்கு வந்து பிஹெச்டி லெவலுக்கு போக முடியும். சரிங்களா? இப்போ புரியுதா? ஸோ சாதன பக்தியில ஃபர்ஸ்ட் போவோம். சாதன பக்தியோட டெஃபினேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். சாதனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாதனை, இப்ப நம்ம சாதனை பண்றேன்னா சாதனை அப்படிங்கிறது என்னது? அச்சீவ்மெண்ட் தமிழ்ல சொல்றதுன்னா. ஆனா அதை பண்றதுக்கு அதுதான் கோல், அதுதான் அந்த சாதனை அவர் சாதித்து விட்டார் அப்படின்னு தமிழ்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சாதனையை முறியடிக்கிறதோ இல்ல அந்த சாதனை அடையறதுக்கு என்னென்னலாம் பண்றோம் இல்லையா, அதுதான் சாதன பக்தி. அதாவது அந்தந்த வழிமுறைகள், கோட்பாடுகள், செய்கைகள், ஆல் தி ஆக்ஷன்ஸ், ஆல் தி மீன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த 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 கோல் அடையறதுக்கு தான் அப்படின்னு. ஸோ பக்தினா என்ன?
நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது ஒண்ணு, நம்ம எதை அடையிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டுமே சேர்ந்து அதுல நமக்கு கோலோட இருந்தாதான் நமக்கு வந்து அந்த சாதன பக்தி வந்து பர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் உங்களுக்கு நான் அனுப்புறேன். பட் இன்னைக்கு நாங்கள் டாபிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ சாதன பக்தியோட ஃபர்ஸ்ட் இதே வந்து சாத்தியானா அந்த கோல், அதாவது எந்த குறிக்கோள், எதை வந்து நான் அடைய வேண்டும், எதை அடையணும், நம்ம சாதன பக்தியோட கோல் என்னது? பாவம் பிரேமம். ஓகே, ஸோ அதுக்கான வழிதான் நம்ம இதெல்லாமே பண்றது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற பிரகத்தியம் அப்படிங்கிற ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த பாவ பக்தியை பர்ஃபெக்ட் பண்ணும். அது வந்து இப்போ நீங்க வந்து இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பெரிய கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்லுல வந்து நீங்க வந்து ஒரு அழகான விக்கிரகத்தை உருவாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதை வந்து உளியில போட்டு அடிக்கணும். அடிக்கும் போது அந்த கல்லுக்கு வலிக்குமானா வலிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த வலி, அந்த சத்தம் எல்லாத்தையும் தாங்க எதெல்லாம் வெளியே எடுக்கிறோமோ அப்போ உள்ள இருக்கிற அந்த விக்கிரகம் வெளியே வரும், அந்த 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 உருவம் வெளியே வரும், அந்த பக்தி, அந்த அந்த ஹிருதயத்துல இருக்கிற அந்த பாவ பக்தி வெளியே வரும். அப்ப அந்த சாதனா எங்கெங்கெல்லாம் கட் பண்ணுமோ, எதெல்லாம் இது பண்ணுமோ, எதெல்லாம் மெருகேற்றணுமோ, எதெல்லாம் சரி பண்ணா நல்லா இருக்குமோ, அதெல்லாம் பண்ண செய்ய நமக்கு வந்து அந்த பாவம், அதாவது அந்த உள்ள இருக்கிற அந்த ஹிருதயத்துக்குள்ள அந்த பாவம் வந்து வெளியே வரும். ஓகே, புரியுதா? ஸோ பொதுவா வந்து வைதி பக்தியோடைய மோட்டிவேஷன் எதை பண்ணா வந்து, இப்போ பொதுவா வந்து மோட்டிவேஷன் அது தமிழ் எப்படி சொல்லுவாங்க, உற்சாகமா இல்ல ஊக்கம் சொல்லணுமா தமிழ்ல? எது வந்து ஊக்குவிக்கும்? இப்ப சாதன பக்தி எது வந்து ஊக்குவிக்கும் அப்படின்னா, அந்த நேச்சுரல் அட்ராக்ஷன் வந்து ஊக்குவிக்காதான். இப்ப நான் கிருஷ்ணர் என்ன பாக்குறேன், நீங்க கோயில போய் நிக்கிறீங்க, அது நேச்சுரலா அட்ராக்ட் ஆகுதா அப்படின்னா சில சமயம் வந்து சாதன பக்தியில அட்ராக்ட் ஆகாது. ஓகே, ஏதோ எல்லாரும் சொல்றாங்க நானும் செய்யறேன், ஏதோ எல்லாரும் சாண்ட் பண்ண சொல்றாங்க நானும் சாண்ட் பண்றேன், என்ன வந்து எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு, பிரபுபாத் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிச்சிருக்காரு, என்னோட குரு மகாராஜ் இதை ஃபாலோ பண்ணிருக்காரு, நான் பண்றேன், பாகவத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதானா? அதுதான் சாதன பக்தியோட நிலையா. அதாவது வந்து நான் ஃபாலோ பண்றேன், இது வந்து சாஸ்திரங்கள்ல விதிமுறைகள்ல சொல்லப்பட்டுள்ளது, இதை நான் ஃபாலோ பண்றேன், அதுதான் வைதி பக்தியினுடைய ஒரு ஊக்கமா இருக்குமே தவிர நேச்சுரலா அதாவது பார்த்த உடனே செய்யணும் அப்படிங்கிறது சாதன பக்தியில வராது. ஓகே, புரியுதா? ஸோ நம்மளுடைய புலன்கள், நம்மளுடைய மனசுல இருக்கிற அந்த ஹிருதயத்துல இருக்கிற அந்த கோல் புலன்கள் எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி, மனசை ஒருநிலைப்படுத்தி, நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் ஒருநிலைப்படுத்தி செய்யற எல்லாமே வந்து சாதன பக்தி தான், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, ஸோ அந்த 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 நிலை அது செய்ய நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கோல் வந்து அந்த இதுக்கு போகும். ஸோ நம்மளுடைய நேச்சுரலா வர்ற அந்த அட்ராக்ஷன் நமக்கு வந்து நேர்ல பார்த்து வர அட்ராக்ஷன் இருக்காது. ஆனா ஸ்கிரிப்சர்ல சொல்லப்பட்டுள்ளது, நம்ம வந்து சாஸ்திரங்கள் சொல்லப்படுது, அதனால நான் அது செய்யறேன் அப்படிங்கிறது சாதன பக்தி. ஓகே, ஆனா இது என்னது, உள்ள இருக்கிற அந்த பாவ பக்தியை பர்ஃபெக்ட் பண்ணுது, உள்ள இருக்கிற பாவ பக்தியை கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றி பர்ஃபெக்ஷனா மெருகேற்றுறதுன்னு அர்த்தம். பர்ஃபெக்ஷன் பண்ணி அதை வெளியே கொண்டு வரதுதான் சாதன பக்தி. ஓகே, ஏன் இதுக்கு இவ்வளவு டீட்டெயில் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ 64 அங்கங்கள் பிரபுபாதர் வந்து ரூப கோஸ்வாமி வந்து நமக்கெல்லாம் வந்து அந்த பிரேமை அதுக்கெல்லாம் வந்து இன்னும் பல ஜென்மாக்கள் ஆகும். முதல்ல இந்த 64 விஷயங்கள், அதாவது பக்தி செய்யறதுக்கான 64 அங்கங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய கடல். ஓகே, ஸோ அதுக்கான டெஃபினேஷன் தான் இப்ப நம்ம பார்த்துருக்கோம். புரியுதா? ஓகே, ஸோ சாதன பக்தியோட கோல் என்ன அப்படிங்கிறது, சாதன பக்தி 2 விதமா பண்ணிருக்கோம். ஒன்று வைத்தி சாதன பக்தி, ஒன்று ராகானுக சாதன பக்தி. கொஞ்சம் வைத்தி சாதனா பர்ஃபெக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றது, ராகானுகம்னா கொஞ்சம், அதாவது சாதன பக்தி பண்ணுவோம், ஆனா அது கொஞ்சம் ஒரு அட்ராக்ஷனோட, ஒரு சின்ன ஒரு கோலோட, ஒரு ஃபோக்கஸ்டா செய்ய ஆரம்பிச்சோன்னா அது ராகானுக பக்தி கொஞ்சமா. ஓகே, நாட் தி ஆக்சுவல் பிரேம பக்தி ஆர் பாவ பக்தி, பட்
சாதன பக்தியிலேருந்து வைத்திய சாதன பக்தி, வைத்திய சாதன பக்தியிலேருந்து ராகவன பக்தி போகும்போது உங்களுக்கு அது கிடைக்கப்படும். ஓகே, அதனால தான் வந்து அந்த நிலை அப்படின்னு சொல்றாரு. பட் சாதன பக்தியோட கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, பிரபுபாத் சொல்ற மாதிரி தான் எப்பவுமே வந்து கிருஷ்ணரை எப்பவுமே, அதாவது வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு வழிமுறையில நம்ம வந்து பகவானை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு. இப்போ நீங்க பகவத்கீதா 10th கேண்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாரி 10th சாப்டர். 10th சாப்டர்ல வந்து 9th சாப்டர்ல முடியும் போது எப்படி முடிப்பார் கிருஷ்ணர் வந்து 9th சாப்டரோட எண்ட் என்னது? யாராவது சொல்ல முடியுமா? 9th சாப்டரோட இன்க்ளூஷன் என்னது பகவத்கீதா? லாஸ்ட் ஸ்லோகா ஆஃப் பகவத்கீதா, 9th சாப்டர் பகவத்கீதா லாஸ்ட் ஸ்லோகா என்னது? யார் சொல்றீங்க? மன்மனா பவ பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. ஓகே, மன்மனா பவ பக்தோ மத்யாஜி மாம். ஓகே, மன்மனா பவ மத்பக்தோ. ஸோ அந்த தூய மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், ரொம்ப ரொம்ப உன்னதமான தூய பக்தி சொல்லும் போது கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி. நீ எப்ப பார்த்தாலும் என்ன நினைச்சுட்டு எனக்காக மத்யாஜி மாம் நமஸ்குரு, என்ன வந்து வழிபட்டு இருந்தான்னா உனக்கு எல்லாம் கிடைக்கும். அப்படிதான் வந்து 9th சாப்டர் முடிக்கிறார். அந்த 9th சாப்டர் ஃபுல் கன்க்ளூஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்லிட்டு பக்தி தேவை, பக்தி தோண்டு எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில நீ என்ன நினைச்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு அப்புறம் 10th சாப்டர்ல திருப்பியும் பூயே மகாபாஹோ அப்படின்னு ஆரம்பிச்சு திருப்பியும் அதையே தான் அவர் கண்டினியூ பண்றாரு. அப்ப பண்ணும்போது அர்ஜுனன் கேட்கிறான், நீ என்னையே ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்ற, உன்னையே ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்ற. ஓகே, ஞாபகம் வச்சுக்க. எந்தெந்த வழிமுறைகள்ல எதெல்லாம் பார்த்தா நான் ஞாபகம் வச்சுக்கணும், எப்படிலாம் நான் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு தான் வந்து அர்ஜுன் கேட்கலாம். உன்னை ஞாபகம் வச்சுக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து சதுர்ஸ்லோகி பகவத்கீதா. ஸோ 10, 8, 9, 10, 11 அது எல்லாத்தையுமே சதுர்ஸ்லோகி பகவத்கீதா முடிச்ச உடனே அர்ஜுன் என்ன பண்றான்? பரம்பிரம்மா பரந்தாமா பவித்ரம் சொல்லிட்டு நான் சரணாகதி நினைச்சிட்டேன், எனக்கு இப்போ ரொம்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு, எனக்கு நீதான் அப்படிங்கிறது எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஸோ அது வந்து 2வது சரணாகதி. ஸோ இஸ் வெரி கிளியர். ஒன்ஸ் ஹி பிகம்ஸ் கிளியர், தென் ஹி ஸ்டார்ட்ஸ் ஆஸ்கிங், யூ செட் நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டீங்க, உன்னை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, நான் எதை பார்த்தா ஞாபகம் வச்சுக்க முடியும், என்னெல்லாம் வந்து எப்படிலாம் இந்த பௌதிக உலகமா இருக்கிற விஷயங்கள்ல மூலமா நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும், எனக்கு வந்து கொஞ்சம் விஸ்தாரமா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, உடனே கிறிஸ் சொல்றேன், நான் வந்து உனக்கெல்லாம் விஸ்தாரமெல்லாம் சொல்ல முடியாது, நான் உனக்கு கொஞ்சோண்டு சொல்றேன், ஒரு ஸ்பார்க், ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஸ்லோகங்கள் வந்து கிருஷ்ணர் வந்து லைனா சொல்ல ஆரம்பிப்பார். என்னென்ன சொல்ல வைப்பாரு? நீ மலை பாத்தியா, ஹிமாலயம் பாத்தியா, அது நான் தான். வந்து என்னது, சந்திரனை பாத்தியா, அது நான் தான். சூரியனை பாத்தியா, நான் தான். சிங்கத்தை பாத்தியா, அது நான் தான். கருடா பாத்தியா, ஈகிளை பாத்தியா, அது நான் தான். சொல்லு ஒரு மிருகமா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து மலையா இருந்தாலும் சரி, பக்ஷியா இருந்தாலும் சரி, என்னென்னலாம் மாசமா இருந்தாலும் சரி, நான் தான் மார்கசீஷன் மாசம்னு சொல்லுவாரு. ஸோ என்னென்னலாம் நம்மளால வந்து இந்த பௌதிக விஷயமா ஞாபகம் வச்சுக்க முடியுமோ, இல்ல பார்க்க முடியுமோ, இல்ல செயல்பட முடியுமோ, அது எல்லாமே யாரு? நான் தான் அப்படின்னு தான் வந்து 10th கேண்டோல, சாரி 10th சாப்டர்ல கிருஷ்ணன் பகவத்கீதை சொல்றாரு. ஓகே, ஸோ கோல் ஆஃப் சாதன பக்தி என்னது? அதுதான். ஸோ நம்ம கோல் ஆஃப் சாதன பக்தியை வந்து கிளியரா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதுதான் மோஸ்ட் பேசிக் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல். நம்ம வந்து இப்போ வந்து 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் பிரபுபாத் சொல்றாரு. நான் வந்து டீ காஃபி சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன், அப்புறம் வந்து 64 மாலை சாண்ட் பண்ணுவேன், நான் வந்து இதெல்லாம் வந்து பேசிக். ஓகே, அதெல்லாமே புலன்களோட அடக்கம் தான். ஓகே, ஆனா கிருஷ்ணரை முழுமையா ஞாபகம் வச்சுக்கிறது தான் அந்த சாதன பக்தியோட கோல். புரியுதா? ஸோ சாதன பக்தி நான் என்னங்கிறத கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. சாதன பக்தியில அந்த வைத்திய சாதன பக்தியும் ராகானும் சாதன பக்தினா என்ன, ஆனா சாதன பக்தியோட கோல் என்னது? எப்பவுமே கிருஷ்ணனை நினைவில் கொள்ள வேண்டும், கிருஷ்ணரை மறக்காமல் இருக்க வேண்டும். இதுதான் வந்து பத்ம புராணத்திலிருந்தும் சொல்லப்பட்டது. ஓகே, அடுத்தது சுகதேவ கோஸ்வாமி பிரபுபாத் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்னது? யார் இந்த விஷயத்தை பகவத்கீதா 12 அதிதிமோ பிரியா 12th சாப்டருடைய லாஸ்ட் ஸ்லோகம், அதிதிமே பிரியம் போது என்ன சொல்றாரு? எனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த விஷயங்களை யாருக்கெல்லாம் போய் சொல்றானோ அவனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற. பிளஸ் யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி தூய்மையான பக்தர்கள், அந்த மாதிரி உன்னதமான பகவானுக்கு சேவை செய்கிறவங்களுக்கு வந்து அந்த பக்தர்களுக்கு வந்து நாம வந்து உணவு, நம்ம வந்து பிரசாதம் விநியோகம் பண்ணி. இப்ப நீங்க நிறைய பேர் வந்து மகாராஜோட டிசேபிள்ஸ், சரி மகாராஜோட சர்வன்ஸ் வந்து ஒரு 20 பேர். இப்ப மகாராஜ் இங்கதான் இருக்காரு, 4 அன்னைக்கு கிளம்புறாரு, சிங்கப்பூர்ல இருந்து 4 அன்னைக்கு கிளம்புறாரு. நேற்று கூட மகாராஜ் போய் பார்த்துட்டு வந்தோம். நேற்று வி ஹேட் ஒன் தர்ஷன். ஸோ மகாராஜோட சேவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர், எல்லாரும் நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்றவங்க, சேவை பண்றாங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே வந்து யாருக்காவது சேவை பண்ண வாய்ப்பு கிடைச்சுன்னா அதுதான் த பெஸ்ட் சேவை.
ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ இப்போ ஒரு ரோஸ்டர் மாதிரி போட்டு எல்லாருக்கும் பிரசாதம். ஓகே, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க இல்லையா? இங்கேயும் சென்னை, இங்கே இப்போ சிங்கப்பூர்ல அதான் பண்ணுறோம். நேற்று கூட மகாராஜ் பார்க்கும்போது அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து பகவானுடைய பக்தர்களுடைய அந்த சேவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சேவர்களுக்கு சேவை செஞ்சா அது வந்து என்ன அர்த்தம், நேரா பகவானுக்கு சேவை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற. ஓகே, ஸோ சாதன பக்தியில பார்த்துட்டு இருக்கோம். சாதன பக்தியில என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சாதன பக்தியோட டெஃபினேஷன் என்ன? நான் ஏன் அதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றேன்னா, நல்லா உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள அது உள்ள போகும். ஓகே, ஸோ அந்த சாதன பக்திக்குள்ள போகும்போது பேசிக் ரிலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு, இது எப்படி அடையிறது அப்படின்னா, பகவானுடைய தூய பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது அப்படிங்கிற. அவங்களை வந்து நல்ல நல்ல சும்மா சாதாரணமா பிரசாதம் நல்லா அவங்களுக்குலாம் ஒரு சான்ஸ் கிடைக்குது, இவங்களுக்குலாம் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா நல்லா சர்வ் பண்ணும் அவங்களுக்கு. அவங்களுக்கு சர்வ் பண்ணா போதும். ஓகே, பாகவத்துல வர ஸ்லோகம் மகத் சேவையா அப்படிங்கிற. கிருஷ்ண சேவையை விட மகத் சேவையானா அந்த தூய பக்தர்களுக்கு சேவை பண்றது. அவங்களுக்கு சேவை பண்ணா என்ன அர்த்தம், நேரா பகவானுக்கு சேவை பண்றதுக்கான டைரக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி அது. ஓகே 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 இப்பதான் செகண்ட் சாப்டர் முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிருக்கோம், ப்ரிஃபேஸ் முடிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் முடிச்சிருக்கோம். இன்னும் எவ்வளவு சாப்டர் இருக்கு? 17. யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? ஓகே, ஸோ லாஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ் ரொம்ப பெருசா கிடையாது. லாஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ் வந்து குயிக்கா போயிடும். அதாவது லாஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ் வந்து பிரேம பக்தி, பாவபக்தியோட ஸ்டேஜஸ். அதில் ரொம்ப ரொம்ப பெருசாக கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட் ஜார்லாம் முடிச்சு போடுவோம். நடுவில் சாதன பக்தியில் வர்ற 7 சாப்டர் வரும். அந்த 7 சாப்டர் தான் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து வராக புராணம், அப்புறம் பத்ம புராணம், எல்லா புராணத்துலேருந்தும் அந்த 64 அங்கங்கள் என்னங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? பார்ட் 1 நம்ம பண்ணணும் இல்ல? பார்ட் 1 மட்டும். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த இது இங்க படிச்சா இந்த பேஜ் இதுதான் தேடிட்டு இருந்தேன். ஓகே, பிரபு எத்தனை சாப்டர் பிரபு எக்ஸாம்க்கு? இப்பவே பயம் வந்துருச்சு மாதாஜிக்கு. என்னடா இது? ஆமாங்க பிரபு, மொத்தம் 19 சாப்டர். அந்த 19 சாப்டர்ல நீங்க வந்து பாதியா பிரிச்சிருக்கோம். பாதியா பிரிச்சுட்டா போதும். பாதியா பிரிச்சுட்டு நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுனா கூட ஓகே, பயப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு இந்த ஒரு க்ளூ கொடுத்துறேன். இப்போ இந்த ஸ்லைட்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, இருக்குல்ல, இதுல நான் வந்து இதுல क्वेश्चंस எல்லாம் போட்டுருப்பேன். இந்த क्वेश्चन சிபிஏனா க்ளோஸ் புக் அசஸ்மென்ட் क्वेश्चन போட்டு அந்த क्वेश्चन போட்டு இந்த மாதிரி இந்த இது போட்டுருப்பேன். இந்த என்ன சொல்றது, இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிருப்பேன். ஓகே, இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிருப்பேன் இந்த மாதிரி புல்லுல. அதுதான் அதோடைய இந்த क्वेश्चन 19th क्वेश्चनக்கும் 20th क्वेश्चनோட ஆன்சர் இதுதான். இப்போ வந்து ஒரு क्वेश्चन இருக்கும், எப்படி வந்து பகவானுடைய தூய பக்தர்களை வந்து எப்படி வந்து பகவானுக்கு எப்படி டைரக்டா சேவை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, பகவானுடைய தூய பக்தர்களுக்கு சேவை செய்யறது மூலமா நமக்கு இது கிடைக்க போறோம். சொல்லுங்க மாதாஜி. தமிழ்ல இல்ல பிரபு, இது இங்கிலீஷ்ல இருக்கு. இல்ல இது தான். நான் நேற்று தான் வந்து ஒரு செக்ஷன் முடிச்சேன். இன்னைக்கு இன்னொரு செக்ஷன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே, இது நான் அனுப்புறேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து சரியா? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து அடுத்தது சாப்டர் 3 முடிச்சிடும். சாப்டர் 3 முடிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு சாப்டர் 3 and 4 கூட ஓகே தான். பிரபுஜி புக்க படிக்க வேண்டாமா? அதான் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு, வந்து டெய்லி நீங்க புக்கை படிச்சுட்டு வந்துடணும். நீங்க புக் படிச்சீங்கன்னா ஒரு 4 மாசம் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு. ஓகே, ஏன்னா ஒரு சாப்டர் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சாப்டர் ஒரு நாள் படிக்கிறதுக்கே உங்களுக்கு ஃபுல்லா டைம் ஆகிடும். ஸோ அதனால வந்து நீங்க இப்போ நம்ம வந்து இதோட சம்மரி இதோட இதுதான் நம்ம பார்த்துட்டு போறோம். நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்க வந்து இந்த கிளாஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு 1 hour ஒரு 1/2 hour
அந்த சாப்டர் இப்போ நம்ம வந்து இந்த வாரம் வந்து 4th சாப்டர் 5th சாப்டர் பார்க்க போறோம், இல்ல அடுத்த வாரம் இப்போ நாளைக்கு வந்து நீங்க 4th and 5th பார்க்க போறோம் அப்படின்னா தயவு செஞ்சு 4th and 5th வந்து படிச்சுட்டு வந்துருங்க. ஓகே, ஓகே. ஸோ சாப்டர் 3க்கு போவோம். சாப்டர் 3 என்னது அப்படின்னா வந்து வைதி சாதன பக்தி பண்றதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, வந்து அவனுடைய நிலை, அதாவது அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்களுடைய என்ன அவங்களுக்கு தேவை, அதாவது வாட் இஸ் த ப்ரீ ரிக்வசிட், என்ன தெரிந்தா அவங்களால ஒரு நாள் பக்தி பண்ண முடியும். அது என்ன பக்தி? வைதி சாதன பக்தி தான். இப்போ நம்ம வந்து மற்றெல்லாம் போல வைதி சாதன பக்தி. அந்த வைதி சாதன பக்தி எப்படி சொல்றாருன்னா, ஹரிபக்தி நிருபாம் பத்தி திருஷ்ணஸ்ரீத சர்வாதிகத்தம் மக்தா அப்படின்னா எப்படி சொல்றாருன்னா, மக ஸ்நானஸ்ய விருத்தயதா. இந்த மக ஸ்நானஸ்யனா வந்து இந்த மார்கழி மாசத்துல போய் யாராவது காலையில, ஜனவரி மாசம் டிசம்பர் மாசம் யாராவது காலையில வந்து பச்சை தண்ணியில குடிக்க முடியுது, யாரெல்லாம் முடியுதோ அவங்க எல்லாருக்குமே பக்தி பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிதான் என்ன அர்த்தம்? சொல்லுங்க. எல்லாருமே குளிக்கலாம், ஆனாக்க யாரால முடியுமோ அவங்க தான் குளிக்க போறாங்க. இந்த மாதிரி தானே. சோ யாராவது கொஞ்சம் கஷ்டத்தை ஏத்துண்டு கஷ்டத்தை ஏத்துக்க ரெடியா அது என்ன கஷ்டம் என்னது சும்மா. ஆனா அந்த கஷ்டம் நிறைய பேர் ஐயோ மார்கழி மாசத்துல வந்து சென்னையில எல்லாம் சென்னை குளிரே வந்து நிறைய பேர் பயங்கர குளிர்னுவாங்க. அந்த மார்கழி மாசத்துல ஒரு பச்சை தண்ணியில குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் தான். ஆனா யாரெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்றதுக்கான கொஞ்சம் பிரயத்தனம் கொஞ்சம் இது பண்றாங்களோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள். அவன் படிச்சவன் படிக்காதவன், இந்த ஜென்மா இந்த மாதிரி பிறப்புல பிறந்திருக்கான், இந்த கேஸ்ட்ல பிறந்திருக்கான், இந்த மாதிரி ஒரு உடல், ஆண் பெண், அது எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து அடுத்த ஸ்டேஜ் தான். ஸோ எல்லாராலையுமே வந்து வைதி சாதன பக்தி பண்ணணும். என்னது? உத்தம பக்தியோட வைதி சாதன பக்தி. ஸோ கோல் வந்து எப்பவுமே எப்ப பார்த்தாலும் நம்ம இந்த ஒரு விஷயம் பார்க்கும் போதெல்லாம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? கோல் என்னது? உத்தம பக்தி. ஸோ அந்த உத்தம பக்தி பண்றதுக்கான வழிமுறை என்ன? வைதி சாதன பக்தி. அந்த வைதி சாதன பக்தியோட குவாலிஃபிகேஷன் என்ன? கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த பண்ணோம் அப்படின்னா அவனுக்கு ஹரிபக்தி நிருபாம் பிரதி, ஹரிபக்தி அவனுக்கு ஸ்நானம்னா தெரியும் உங்களுக்கு, குடிக்கிறது. மக ஸ்நானஸ்ய விருத்தயதா. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக அவங்களுக்கு வந்து அவங்களால கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருமே பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் அந்த இது பண்றோமோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பக்தி கிடைக்கப்படும். ஸோ தட் இஸ் எலிஜிபிலிட்டி, வேற எதுவும் கிடையாது. ஸோ தேர் நத்திங் கால் இதெல்லாம் பண்ணிருக்கணும், அவன் வந்து இந்த பிராமணனா பிறந்திருக்கணும், சத்திரனா பிறந்திருக்கணும், அவனுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், அவனுக்கு வந்து ஸ்லோகம் வாசிக்க வரணும், இந்த மாதிரி வந்து இந்த குடும்பத்தை இருக்கணும், அவன் 16 மாலை சாண்ட் பண்ணணும், அவன் வந்து அதெல்லாமே செகண்டரி தான். ஓகே. ஸோ இட் இஸ் எப்படி வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, கிருஷ்ணருடைய ஹரிநாம மந்திரம், அதாவது பகவானுடைய ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. எனிபடி கேன் சே, இல்லையா? அதே மாதிரி தான் உத்தம பக்திக்கும் அதுதான். ஓகே, அந்த பாயிண்ட் தான் வந்து சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தை ரெஃபர் பண்ணி கிருஷ்ண இஷ்டா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்றாரு. ஓகே, அடுத்த குவாலிஃபிகேஷன்ஸ் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வைதி சாதன பக்தியுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் எப்படின்னா வந்து நம்ம நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பார்த்த மாதிரி தான். எப்படி 3 விதமானது. ஒன்று வந்து கனிஷ்ட, மத்தியம அண்ட் உத்தம நிலை. ஓகே, ஸோ கனிஷ்ட நிலை என்னது? நம்ம நார்மலாக வந்து வைதி சாதன பக்தியில் கனிஷ்ட நிலையில் இருக்காங்களா என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஃபெய்த், கொஞ்சம் நம்பிக்கை, அதாவது பகவான் இருக்கிற அந்த ஸ்ரத்தை வந்து கொஞ்சமாக இருக்கும், இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொன்னா ஆமாம் சொல்கிறாங்கப்பா, ஆனால் தெரியல, இருக்கலாம், ஆனாலும் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா அந்த ஃபெய்த் இன்னும் ஸ்ட்ராங்காகல, இன்னும் இதுவாகல அப்படின்னு. ஓகே, அதே மாதிரி சாஸ்திர ஞானம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், கொஞ்சம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஃபுல்லாக தெரியாது. அப்புறம் வந்து அவங்களோட ஸ்ரத்தை வந்து கோமல் ஸ்ரத்தா, அந்த ஸ்ரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு, இன்னும் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக நல்லா வேரூன்றி வளரல, இப்போதான் வளர்ந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து கீழ்நிலை, கனிஷ்ட நிலை. இதை நான் உங்களுக்கு தமிழ் அனுப்பும்போது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். பட் தெரிஞ்சுங்க, தத்திர கனிஷ்டாயோ பவேத் கோமல ஸ்ரத்தாவோ கனிஷ்டோ நிக்ததே அப்படிங்கிற. ஸோ கோமல ஸ்ரத்தாவா கொஞ்சம் இருக்கிறது கனிஷ்ட நிலை. மத்திய நிலை ஒன்று தத்திர மத்தியமாக சஸ்திராஹி ஸ்வனி புனഃஸ்ரத்தாவான். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்ரத்தை வந்து நல்ல
வளர்ந்துடும், நல்ல ஸ்ட்ராங் ஆயிடும். ஆனாலும் ஸ்ரத்த இருக்கும், ஆனா ஞானம் இருக்கான்னா இருக்காது. இப்ப யாராவது வந்து பேசும்போது நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, ஆனா திடீர்னு யாராவது அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இந்த புராணத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா, அந்த புராணத்தில் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா அப்படின்னு யாராவது சொன்னா ஐயோ அப்படியா, எந்த புராணத்தை சொல்லுக்காமோ அப்படின்னா நம்ம அவள்தான் அப்படியே இதுவாடும். அதுதான் வந்து மத்திய நிலை. ஸோ அந்த ஸ்ரத்தையும் வளரணும், ஞானமும் சேர்ந்து வளரணும். ஞானம் வரும்போது ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது. ஓகே, அந்த ரெண்டுமே வந்தது. அதுதான் வந்து உத்தம நிலை. சாஸ்திரே யுக்தவுன நிபுணக அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. சாஸ்திரே யுக்தௌச்ச நிபுணக சர்வதா திருட நிச்சய. திருட நிச்சய. நிச்சயம்னா உங்களுக்கு தெரியும், பர்ஃபெக்ட், மோஸ்ட் நிச்சயமாக, திடகாத்திரமாக, கண்டிப்பாக. நிபுண எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த ஸ்ரத்தை வளரும் வளர வர, ஞானம் வளர வளர உங்களுக்கு வந்து பக்தியில வந்து ஸ்ட்ராங் ஆக ஆக கிருஷ்ணர் தான் முழுவதற்கு கடவுள், கிருஷ்ணர் அன்றி வேறு எதுவும் கிடையாது, அவர் தான் ஞாபகம் வச்சுக்கணும், அவருக்கு சேவை பண்ணா எனக்கு பக்தி, உத்தம பக்தி கிடைக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் கிளியரா தெரியணும். கூட மற்ற விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சிடும். இவன் இப்ப யாராவது வந்து இவனும் சாமி தான், இவங்களும் வந்து நமக்கு தெரியும் இல்ல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும். அந்த லாஜிக்கல் ரீசனிங்கும் தெரியும். யாராவது ஏதாவது சொன்னாலும் நமக்கு கிளியரா நமக்கு புரிஞ்சுக்க முடியும். கரெக்டா நம்மளால வந்து பதில் சொல்றதுக்கான அந்த தகுதி. இப்ப நீங்க பக்தி சாஸ்திரி படிக்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் யாராவது உங்களை கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்றதுக்கான அந்த அந்த தகுதி, அந்த நிலையை நம்ம வளர்த்துக்கிறது. ரெண்டாவது உங்களுடைய ஸ்ரத்தா, உங்களுடைய நீங்க எல்லாம் இனிஷியேட்டட் வாங்கியிருந்தா கூட எல்லாரும் ஏதோ சொன்னா படி பண்ணோமா நானும் இது வாங்கிட்டேன் அப்படின்னுவாங்க. ஓகே, அப்போ வந்து அந்த அந்த ஃபெய்த், அந்த ஸ்ரத்தை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, ஸோ உத்தமோ மத்தியமாஷ்ட கனிஷ்டஷ்ட சேத்தி சத்ரிவிதா. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து 3 நிலைகள்ல பிரிண்ட் பண்ணுது. ஸோ அந்தந்த நிலைகளுக்கு தந்தார் போல அது வந்து மேலே முன்னேறும். இப்போ வந்து நான் வந்து என்னோட ஸ்ரத்தை நல்லா ஸ்ட்ராங் இருக்கு, ஞானம்சமா இருக்குன்னா என்ன அர்த்தம், நான் இன்னும் வைத்திய சாதல் தான் இருக்கேன், எனக்கு இன்னும் இந்த ருச்சி பிரேமெல்லாம் கிடைக்கல, நான் ஃபாலோ பண்றதை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றேன், அவ்வளவுதான். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா அது முன்னேற 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 அந்த அது முக்கியமான வார்த்தையை வந்து வைராக்கியம். ஓகே, வைராக்கியம்னா என்னதுன்னா அந்த டிட்டர்மினேஷன். எவ்வளோ காலம் நான் டிட்டர்மின்டா இந்த சாதனா, நான் இப்போ பிரபுபாத் எதுக்கு சொல்றது, எதுக்கு வந்து இதை அடிக்கடி ரிப்பீட் பண்ணுவாருன்னா, எதுக்கு வந்து சாண்டிங்கை வந்து அவ்வளோ சீரியஸா சொல்றாருன்னா, அந்த சாதனைக்கு பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி என்ன எதுன்னா பெஸ்ட் என்னன்னா சாண்டிங் பண்றது தான். அந்த சாண்டிங் பண்ண பண்ண பண்ணதான் வந்து ஸ்ட்ராங் ஆகும். பிளஸ் நம்மளுடைய புலன்களை வந்து எல்லாத்தையும் வந்து சேவையில் ஈடுபடும் போது அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். பிளஸ் படிக்கணும், படிக்க 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 இல்லைன்னா கேட்கணும், படிக்க முடியாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் கேட்டுட்டே இருந்தாலாவது அது வந்து ஸ்ட்ராங் ஆகும். சரியா? ஸோ முதல்ல பார்த்த குவாலிஃபிகேஷன் என்னது, முதல்ல பார்த்த குவாலிஃபிகேஷன் எல்லாருக்கும் பொது, யாருக்கு வேணா பண்ணலாம், கொஞ்சம் சிரமப்படியா கிடைச்சிடும், இது வந்து ஜென்ரல். அடுத்த சாதனை என்னது, இந்த 3 நிலைகள்ல அவனை பிரிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டேஜ், அதுக்கப்புறமா ஸ்டேஜ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடுது. இதுதான் வந்து கனிஷ்ட மத்தியமா அண்ட் உத்தம நிலை. ஸோ கனிஷ்ட நிலையில ஸ்ரத்தை எப்படி இருக்கும், கனிஷ்ட நிலையில ஞானம் எப்படி இருக்கும், கனிஷ்ட நிலையில பக்தி எப்படி இருக்கும், மத்திய நிலையில ஸ்ரத்தை எப்படி இருக்கும், மத்திய நிலையில வந்து நம்மளுடைய சாதனா, நம்மளுடைய ஞானம் எப்படி இருக்கும், நம்மளுடைய பக்தியோட நிலை எப்படி இருக்கும். இது 3மே நீங்க வந்து இந்த என்ன சொல்றது 3x3 மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு டேபிள்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். கனிஷ்ட நிலையில ஸ்ரத்தை, கனிஷ்ட நிலையில ஞானம், கனிஷ்ட நிலையில பக்தி, அப்புறம் மத்திய நிலையில இது 3, அப்புறம் உத்தம நிலையில இது 3. புரியுதா? புரியுதா இல்லையா? ஓகே, ஓகே. ஸோ இதுக்கு வந்து பிரபுபாத் வந்து டீடைல்டா வந்து பிரபுபாதம் சரி, ரூப கோஸ்வாமி நீங்க சாப்டர் படிக்கும் போது நல்லா சொல்றேன் சார், அட்லீஸ்ட் இன்னைக்காவது இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே போய் 3rd சாப்டர் படிங்க. ஐ திங்க் 2nd சாப்டர் 3rd சாப்டர் படிங்க, தமிழ்லேயே படிங்க. தமிழில் படிச்சீங்கன்னா நாம இப்போ பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அதில் இருக்கும். ஓகே, மெயினாக 2nd சாப்டர் 3rd சாப்டர் இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, 3rd சாப்டர்ல இந்த செக்ஷனோட முடிக்கிறார் பிரபுபாதர் வந்து, இந்த செக்ஷனோட முடிக்கிறார். எப்படின்னா வந்து கனிஷ்ட நிலையில் இருக்கிறவங்களுடைய நியோஃபைட்ஸ், அதாவது நார்மலா இருக்கிறவங்க, அதாவது பிரபுபாத் எப்படி சொல்ல வரனா, வைத்திய சாதனை பக்தியில வந்து செய்ய 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 இந்த தர்ம அர்த்த காம மோட்சங்கிற மாதிரி
பகவத்கீதா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் தான் இல்லையா? அர்த்தா அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானிச்ச பரதர் சப. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பிரபுபாத் கொண்டு வர்றார், ரூப கோஸ்வாமி கொண்டு வர்றார். ஓகே, இப்போ துருவ மகாராஜ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் ஆக்சுவலா வந்து உயர்ந்த உன்னதமான பக்தர். ஆனா அவருடைய ஸ்டார்டிங் நிலை எப்படி இருந்தது? துருவ மகாராஜ் எதுக்காக வந்து காட்டுக்கு போய் தவம் பண்ண போறாரு? மெட்டீரியல் அவருக்கு வந்து ஒரு பிரம்மாஜியை விட பெரிய கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க, கரெக்ட் தான். ஆனா இன்னும் கரெக்டா சொல்லுங்க. சோ அவர் வந்து அவங்க அப்பாவோட மடியில உட்கார முடியல அப்படிங்கிற கரெக்ட். அதனால அவர் என்ன கோலோட போறாரு? அவங்க அம்மா அது சித்தி திட்டின என்ன கோலோட போறாரு? சித்தி திட்டின உடனே கிளம்புவாரு. நாரதர் வந்து நீ சின்ன பையன், நீ ஃபுட்பால்லாம் விளையாடலாம், நீ எதுக்கு பாதெல்லாம் பண்ற, நீ பேசாம பால் விளையாட போ, நீ போ அப்படின்னு. இல்ல என்னால முடியாது, எனக்கு வந்து ஏதாவது வழி கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சொல்லும் போது நாரதர் கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு எந்த இதான் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. யாரா சொல்ல முடியுமா? வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. சும்மா துருவ மகாராஜா எதுக்காக வந்து தவம் பண்ணுவாரு? அப்பா மடியில உட்கார்ந்து தவம் பண்ணுவாரு. ஆமாம் பிரபு. அவன் சித்தி வந்து அப்பா மடியில உட்காரக்கூடாது, என்னோட வயிற்றுல பிறந்துதான் நீங்க திருப்பி உட்காரணும். அதுக்காக தவம் பண்ண மாட்டாரு. இல்ல, அவங்க அம்மா கடைசியில சொல்லுவா, பகவான் வந்து தவம் பண்ணும்போது பகவானை அச்சீவ் பண்ணி அவர்கிட்ட அவரை அடையறதுக்கு அச்சீவ் பண்ணிப்போம். அது ஹையஸ்ட் கோல் அப்படின்னு கிடையாது. தப்பு. உனக்கு என்ன வேணுமோ நீ அவர்கிட்ட தான் போய் கேட்கணும், அவர் தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால துருவ மகாராஜாக்கு வந்து என்ன கோல்? துருவ மகாராஜோட சொல்லுங்க. நான் நினைச்சதை அடையணும். அதான் என்ன நினைச்சாரு? அதான் மேட்டர். அப்பா கிட்ட பிரம்மாஜியோட அவரோட கிரேட் கிராண்ட் ஃபாதரை விட ஒரு பெரிய அன்பு கிடைக்கும். அப்பா மாதிரி கரெக்ட். எங்க அப்பா மாதிரி 10 மடங்கு எனக்கு வேணும். எங்க அப்பா வந்து ஒரு பெரிய தோசை இருக்கு பாரு, எங்க அப்பா விட 10 மடங்கு ஜாஸ்தியா எனக்கு வேணும். அதான் கோலா இருக்கும். சோ முதல்ல கோவம் வரும், அப்பா மடியில உட்கார முடியலேன்னு. அவங்க அம்மா அந்த சித்தி வந்து வேற என் வயிற்றுல பிறந்தாதான் உனக்கு வந்து இதுன்னு சொல்லி அமைச்சிருவாங்க. ஆனா அந்த கோபத்தோட வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா அர்த்தார்த்தினா வந்து அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்ன வேணுமோ என்னாலலாம் தர முடியாது, நீ வந்து நேரா கடவுள்கிட்ட போய் கேளு, அதான் தருவாரு. ஸோ அவங்க அம்மா வந்து நீ பகவான் கிட்ட சரணாகதி அடை, பகவான் தான் உனக்கு அதெல்லாம் சொல்ல, அவங்க உனக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட போய் கேளுப்பா அப்படின்ட்டுருவாங்க அவங்க. ஓகே, ஆனா அதுதான் பர்ஃபெக்ட் வே. அதான் ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் குரு. கரெக்டா வந்து அவங்க வந்து அந்த வழிகாட்டுதல் பண்ணிட்டாங்க. ஆனா துருவ மகாராஜ் வந்து நம்ம நாரதரை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, இதான் சொல்லுவாங்க, எனக்கு வந்து எப்படியாவது எங்க அப்பாவோட 10 மடங்கு பிரம்மா அந்த ஸ்டேஜுக்கு, அதாவது வந்து ஸ்வயம்புமனுவோட லெவலுக்கு வந்து எனக்கு ஹையஸ்ட் 10 டைம்ஸ் கிடைக்கணும். ஓகே, அதுதான் வந்து அர்த்தார்த்தி. அப்புறம் வந்து கஜேந்திரன் உங்களுக்கு தெரியும். கஜேந்திரன் வந்து அர்த்தார்த்தி. கஜேந்திரன் வந்து ரொம்ப கஜேந்திரன் நிலை உங்களுக்கு என்ன தெரியும்? கஜேந்திரன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தான் அகம்பாவம் பயங்கரம் எல்லாமே இல்லையா முதல்ல. அதுக்கப்புறம் தன்னால முடியலன்னு அப்புறமா வந்து பல வருஷமா ட்ரை பண்ணி முடியலன்னொன்னே தன்னுடைய மனைவிமார்கள், நிறைய மனைவி இருப்பாங்க, அந்த மனைவிகள் கூட அவங்களும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் நண்பர்கள் அவங்களும் வரமாட்டாங்க, உறவினர்கள் அவங்களும் வரமாட்டாங்க. ஸோ கஜேந்திரனோட கோல் என்னவா இருந்தது அப்படின்னா, இதுலேருந்து எனக்கு வெளியே வரணும், எனக்கு வந்து பரமபுருஷ பகவானுக்கு வந்து சாதனை பண்ணணும், நான் அவருக்கு பக்தி பண்ணணும், இது சரணாகதியோட அதெல்லாம் கிடையாது. என்ன கோலா இருந்தது, எனக்கு இப்போதைக்கு தற்காலிகமாக இந்த 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 கஷ்டத்திலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கறதுதான் கஜேந்திரனுடைய பிரார்த்தனை. ஓகே, ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இதெல்லாம் அவங்கெல்லாம் they become top most பக்தாஸ். இன்னைக்கும் நம்ம கஜேந்திர மோட்சம், கஜேந்திர பிரார்த்தனைகள் பண்றதும் சரி, துருவ பிரார்த்தனைகள் படிக்கும் போதும் சரி, அவங்களோட கோல் என்னவா இருந்தது, கோல் என்ன, ஸ்டார்டிங் கோல் வேற மாதிரி தான் இருந்தது. ஆனா அல்டிமேட்டா கிடைச்சது என்ன அப்படின்னா, அந்த தூயமான உன்னதமான உயர்ந்த அந்த பக்தி, அந்த அந்த நிலை. ஓகே, ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, நம்மளும் வந்து ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிச்சிருப்போம். ஏதோ ஒரு விதத்துல எனக்கு வந்து இது பண்ணும், அது பண்ணும், எனக்கு எப்படியா கிடைச்சா போதும், அது கிடைச்சா போதும், தர்ம அர்த்த காம மோட்சம் ஏதோ ஒன்று கிடைச்சா போதும். ஆனா அல்டிமேட் கோல் என்னவா மாறணும் அப்படின்னா அந்த தூய பக்தி தான். ஸோ அந்த சவுனக்கர் அப்புறம் வந்து நைமிஷான் ரிஷிகள்லாம் வந்து
அவங்களுக்கு வந்து ஜிக்னாஷு இந்த லோகத்துல லோகக்ஷேமம் இன்னும் என்ன பண்ணா கிடைக்கும், இன்னும் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும், பகவான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு நிறைய இந்த இந்த இன்க்விசிட்டிவ்னஸ் வாங்க, அது இன்னும் என்ன தெரியணும் ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி சனத்குமாரர்கள், சனக சனாதன சனந்தன சனத், ஸோ சனத்குமாரர்கள் 4 பேரே வந்து ஞானிகள் இல்லையா. அவங்க அந்த அந்த பிரம்ம நிலையிலேருந்து மேலே முன்னேறி அவங்க கடைசி வரைக்கும் வந்து அந்த அந்த நிலையில தான் வந்து பகவானை அடையணும் இது பண்ணுவாங்க. நான் வைகுண்ட லோகத்தில் போய் பகவான தர்ஷனம் கிடைச்சப்பறம் தே ரியலைஸ்ட் எப்படி வந்து அந்த டைரக்ட் டிவோஷன் சர்வீஸ், அந்த தூய்மையான உன்னதமான பர்சனல் டிவோஷன் சர்வீஸ் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ நம்மளுடைய நோக்கம் வந்து நார்மலாக ஆரம்பிச்சா கூட, இந்த வழிமுறையில் ஆரம்பிச்சா கூட அல்டிமேட்டா எங்க கொண்டு போய் முடியணும் அப்படின்னா அந்த டைரக்ட் டிவோஷன் சர்வீஸ், அந்த தூய பக்தி. ஸோ பிரபுபாத் என்ன எழுதுறாரு அப்படின்னா, எந்த விதத்துல ஆரம்பிச்சாலும் முக்கியம் இல்லை, ரிலீஃப் இன் ஆல் மேட்டர்ஸ், எதுல ஆரம்பிச்சாலும் சரி, பட் அல்டிமேட் கோல் அங்கதான் போய் முடியணும் அப்படிங்கிறது தான் சொல்றேன். சரியா? சொல்லிட்டு வைத்திய சாதன பக்தியோட கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எலிஜிபிலிட்டி என்னது, நீங்க வந்து எனக்கு இதுதான் கிடைக்கணும், எனக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து நம்மளை கொண்டு போகாது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வைத்திய சாதன பக்தி பண்ணும்போது என்ன பண்ணுவோம், என்னை எப்படியாவது வந்து இந்த வியாதிலேருந்து காப்பாத்திடு, எனக்கு எப்படியாவது இன்னொரு எக்ஸ்ட்ரா 10 லட்சம் கொடுத்துரு, எனக்கு எப்படியாவது இன்னும் கார் வாங்கி கொடுத்துரு, எனக்கு இன்னும் இதெல்லாம் கிடைக்கணும், எனக்கு இன்னும் எதாவது அப்படிலாம் நம்ம சாதன பக்தி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா உத்தம பக்தி கிடைக்காது. ஓகே, உத்தம பக்தியோட டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் பகவானுக்கு சேவை பண்றதுதான் அல்டீரியர், அதாவது வந்து உத்தம பக்தியினுடைய நோக்கம். எந்த விதமான என்ன சொல்றது, ரெசிப்ரிகேஷன், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படிங்கறதுதான் வந்து தூய பக்தியினுடைய குவாலிஃபிகேஷன். ஓகே ஓகே, ஸோ இந்த தூய பக்தியோட சாதன பக்தியோட குவாலிஃபிகேஷன் திருப்பி பார்த்துருவோம். சாதன பக்தியோட குவாலிஃபிகேஷன் சேர்ந்தது, முதல்ல குவாலிஃபிகேஷன் பார்த்தது எல்லாருக்குமே ஓப்பன், எல்லாருக்குமே அது வந்து சுலபமாக கிடைக்கப்பெறும், கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணா போதும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் பார்த்த குவாலிஃபிகேஷன் வந்து 3 நிலைகள்ல அந்த குவாலிஃபிகேஷனை பிரிக்கிறோம். அவங்களுடைய ஸ்ரத்தை, அவங்களுடைய ஞானத்தினுடைய நிலை, பக்தியினுடைய நிலை அப்படிங்கிறது 3 நிலை, கனிஷ்ட மத்தியம உத்தம நிலை, இது பார்த்தோம். அடுத்த குவாலிஃபிகேஷன் என்னது, எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி, இந்த 4 நிலைகளை இருந்தான்னா வைத்திய சாதன பக்தியில தான் இருப்போமே தவிர அந்த வைத்திய சாதன பக்தி மேல போறதுக்கு கூட அவங்க வாய்ப்பு கிடைக்காது. ஜஸ்ட் எலிஜிபிள், அதாவது வந்து இன்னும் இதுவா சொல்றதுன்னா they are not even eligible to do வைத்திய சாதன பக்தி அப்படிங்கிறது. ஏன்னா கோல வைத்திய சாதன பக்தியை அங்க அடையிறது, அதுவே அடையாம நானும் வந்து இது சான் பண்றேன் இது பண்றேன் பண்ணிட்டு திருப்பி நம்ம இதுக்குள்ளேயே கேட்டுட்டு இருந்தோம்னா தட் இஸ் நாட் ஈவன் வைத்திய சாதன பக்தி அப்படிங்கிற பாயிண்ட் தான் சொல்றேன். சரியா? இந்த 4th சாப்டர்ல நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், சாலுக்கிய சிரஷ்டி சாமிபிய சாருபிய ஏகத்துவம், இது பார்த்துட்டோம். சப்டிவிஷன் ஆஃப் சாலுக்கிய முக்தி, அது ரெண்டு விதமா சொல்லப்பட்டுள்ளது. பட் ஜென்ரலா இந்த 4th சாப்டர்ல நம்ம பார்க்கறது வந்து டிவோஷனல் சர்வீசஸ் சர்பாசஸ் ஆல் லிபரேஷன், எல்லா விதமான முக்திக்கும் அப்பாற்பட்ட நிலை. ஸோ இன்னைக்கு நீங்க அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு அப்புறமா கொஞ்சம் தூங்கத்தை கட் பண்ணிட்டு தயவு செஞ்சு இந்த 2 சாப்டரை கொஞ்சம் படிச்சிருங்க. ஓகே, படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். நாளைக்கு நம்ம அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதோடைய ரெஃபரன்சஸ் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும். சரியா? ஓகே, நாளைக்கு நம்ம 5th சாப்டர்ல ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா. ஓகே, சரி, நான் இது தமிழ் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. இன்னைக்கு கிளாஸ் ஒன்று இருக்குது, சாயந்தரம் கிளாஸ் முடிஞ்சோடனே அதை ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஐ திங்க் இதோட நிறுத்திக்கலாம் இன்னைக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது இன்னைக்கு என்ன பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, உத்தம பக்தியினுடைய 6 கல்யாண குணங்களில் கடைசி 3 குணங்கள் பார்த்தோம். முதல் 2 வந்து கிளேஷாக்னி சுபதா பார்த்தது, அதுக்கப்புறமா வந்து சுபதா பார்த்தோம் அது முன்னாடி கிளாஸில். இன்னைக்கு பார்த்தது வந்து மோக்ஷ லகு கிருதா பார்த்தோம், சந்தர்ஷ விசேஷ ஆத்மா பார்த்தோம், சுதுர்லபா பார்த்தோம், கிருஷ்ண ஆக்கர்ஷணி பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து
சாதன பக்தினா என்ன, சாதன பக்திக்கும் பாவபக்திக்கும் பிரேம பக்திக்கும் உள்ள வித்தியாசங்கள் பார்த்தோம். அதுல சாதன பக்தியில 2 தான், முதல் 2 என்னது, கிளேஷாக்னியும் சுபதாவும். பாவபக்தியில கிளேஷாக்னி சுபதா, மோக்ஷா லகுகிருதா, ஓகே. பிரேம பக்தியில இது 6மே சேர்ந்து வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். சாதன பக்தியுடைய நிலைகள் என்ன, குவாலிபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சாதன பக்தி 2 விதமா பிரிச்சிருக்கோம், வைத்தி சாதன பக்தி, ராகானுக சாதனம். இன்னும் ராகான சாதன பக்திக்குள்ள போல நம்ம சாதன பக்தினா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் வைத்தி சாதன பக்தினா என்னன்னு பார்த்துருக்கோம், அவ்வளவுதான். இந்த வைத்தி சாதன பக்தியில கோல் என்னது, எப்பவுமே பகவானை நினைவில் கொள்வது, பகவானை மறக்காமல் இருப்பது, மறவாமல் இருப்பது, அதுதான் பார்த்தோம். குவாலிஃபிகேஷன்ஸ் 3 நிலைகள்ல குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். சரியா? அப்புறம் 4th சாப்டர்ல நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த 5 விதமான முக்தி, அந்த 5 விதமான முக்தியும் வந்து தூய பக்தர்களுக்கு வந்து ஒரு பொருட்டாக, ஒரு நிலையாக இருக்காது. அவங்க வந்து இன்ஃபேக்ட் அவங்க வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க, அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது. ஸோ இதோட ரெஃபரன்சஸ் தான் உங்களுக்கு வந்து அப்புறமா உங்களுக்கு. ஓகே, நாளைக்கு வரும்போது நாளைக்கு வந்து பியூர் டிவோஷன்ஸ், பியூரிட்டி ஆஃப் டிவோஷன்ஸ், அதாவது வந்து அந்த டிவோஷன்ஸ் உத்தம பக்தியினுடைய அந்த பௌதிக களங்கங்கள் அல்லாத ஒரு நிலை தான் வந்து தூய்மை, உத்தம பக்தி என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ராகானுங்க பக்தி பத்தி பார்க்க மாட்டோமா? ராகானுங்க சாதனம் வரும். ஓகே. அதுக்கப்புறமா வர்ற சாப்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்க நம்ம படிக்க போறது எல்லாமே வந்து அந்த முதல் பிரவர்த்தி சீலனம், நிவர்த்தி சீலனம் படிப்போம். எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கப்புறமா அந்த 64 கோயிங் வந்துடும். அதுக்கப்புறமா 17 சாப்டர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து டீட்டெயில்டாக வந்து. சரியா? ஓகே ஓகே, ஐ திங்க் இதோட நிறுத்திப்போம். சரியா? ஸோ தயவு செஞ்சு 3rd சாப்டர் 4th சாப்டர் கொஞ்சம் படிச்சிருங்க. நாளைக்கு வரும்போது 5th சாப்டர் 6th சாப்டர் படிச்சுட்டு வந்துருங்க. हरे कृष्णा, शिला प्रभुपाद की जय, अंत कोटि वैष्णव वृंद की जय. हरे कृष्णा प्रभु जी. हरे कृष्ण. हरे कृष्णा प्रभु. प्रभु क्लास போட்டு விடுற மாதிரி ஜி. थैंक यू प्रभु जी. क्लास में थैंक यू. Thank you, Prabhuji. हरे कृष्ण प्रभु. थैंक यू प्रभु.